கூச்சுக்கிறாம கைதட்டி விசில் அடிங்கனே. வந்திருக்கிற மதுரை பாண்டி. அப்பா ஆத்தா நீ உட்காரு. பொறுமை பொறுமை, நீ உட்காரு. இந்த சாமியை பிடிச்சு உட்கார ஐயா முதல்ல. சேதுபதி ராமநாடா அன்னையே ராமநாட ராமநாடாம் ராமநாடா சேதுபதி ராமநாடா ஏ ராமநாட ராமநாட ராமநாடா சேதுபதி வெட்டரத்தை சேதுபதி வெச்சரத்த சேதுபதி இந்த செல்ல முகவெள்ளச்சாமி வாரிணைய 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 சேதுபதி என்றெடுத்த சேதுபதி என்றெடுத்த செல்ல மகவெள்ளச்சாமி வார வார நாடோ நாட்டத்தில் சிறந்தவன ஆட்டத்திலே சிறந்தவனா வேட்டையில வீரனடா சிவக்கார வெள்ளச்சாமி சபைவாதம் அணிந்து சபதனியே வாழைய வாழைய தன் வாழையா வாரநாடா வாரநாடா வாரநாடோ வழக்கு வாசலிட காட்சி தருவார் வெள்ளக்கொதிய ஏறி நீரி வருவார் வழக்கு வாசலிட காட்சி தருவார் வெள்ளக்கொதிய நீரி வருவார் கருணை
இடையும் மழையும் ஊஞ்சது போல சரி அருமையான ஒரு மக்கள் தூங்குறாங்களா முழிச்சிருக்கிறாங்க தெரியல எல்லாம் முழிச்சிருக்காங்க ஒரே இருட்டா இருக்குதுயா அது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம போதைக்கு வந்திருக்கிறோம் சரி முதல் முறையாக இந்த ஒரு மேடமைக்கு நம்மளுக்கெல்லாம் பொறுப்பாளராக இருந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த அருமையப்பா மதுரை மாநகரம் கண்டெடுத்த இவர் குண்டநேந்தலை சேர்ந்த அருமை ராஜ நடிகர் எங்களுக்கெல்லாம் வாத்தியாரமாகிய அருமையப்பா கற்பக செல்வன் அருமையப்பாருடைய பாதம் தொட்டு இந்த ஒரு எல்லைக்கு முதல் முறையாக அழைத்து வந்த எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையப்பா அவர்களுக்கு என்னுடைய சார்பாக எங்களது நாடக பணியாளர்கள் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 ஆமா கெடா வந்து நேரம் போட்டுருப்பாங்கடா சரி விடு காலையில சாப்பிட்டுக்கலாம் இப்படிலாம் இருந்துட்டாடு வந்த பணியை பார்க்கணுமா இல்லையாங்க ஆமாங்க அருமையான கூட்டம் என்ன அங்கனக்கான சண்டை போட்டு பிரிஞ்சு உட்கார்ந்து பிறக்க வந்திருக்கிறாங்க உசுப்பருக்கு தானே வெளியில வந்திருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா தான் போக முடியும் ஒரே நேரத்தை தூக்கி பிடிச்சா என்ன ஆகும் சட சடன்னு சாஞ்சு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமா குச்சியை விடும் போட்டு திருப்பணம் வருதே சரி ஆமா அதுக்கப்புறம் தானே கட்டில் முத்த முடியும் முத்திருவோமா சரி கை செஞ்சு தூங்குறவங்க எல்லாரும் எழுந்திரிச்சு உட்காருங்க அப்புறம் நாடுகள் கிடைக்கும் போது ஆரம்பத்துல இருந்து கதை கவனிச்சு பார்க்கணும் சேதுபதினு ஒரு நாள் வந்தா அப்படி ஆமாங்க பப்புண்டாடு பிடிச்ச உடனே வெள்ளை சாமியுடைய தகப்பேன் சரிங்க அப்புறம் பிறப்பு சரி சொன்னாரு மதுரை மாநகரத்துல பெரிய ஒரு வீரர் 62 ஆட்டங்கள் ஆடக்கூடிய ஒரு வீரர் அவர் எப்படி வாழ்ந்து பொடி போதையினால மாடு முட்டி செத்துட்டாரு அவர் கதை முதிர்ந்துச்சு சரி அவருக்கு மகனா வீடம் மட்டும் வந்திருக்கிறேன் என்னுடைய கதாபாத்திரம் என்ன இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமிக்கும் அதுல பாண்டிமணி தெய்வத்திற்கு என்ன ஒரு சம்பந்தம் அப்படிங்கறத வெளியில வரைக்கும் முழிச்சிருந்து கவனிச்சு பார்க்கணும் ஆமா நல்லா வெளியில வரைக்கும் தூங்கி இருந்துருச்சு விடுஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து பார்த்தா கதை புரியாது எப்படி புரியும் ஆரம்பத்துல இருந்த கதையை கவனிச்சு பாருங்க சிறப்பான நடந்தது உண்மை சம்பவம் பொருந்த இந்த ஒரு நாடகம் போகலாமா சாயு முயமலை அகில விலகமெல்லாம் போற்றக்கூடிய ஆதிபராசக்தி அங்காள ஈஸ்வரி அகிலாண்ட கோடி ரூபமான நாயகி உத்தம பக்தனி உன்னையே துணை என்று உன் புகழி நான் பாட என் குடகுகள் நீ ஒன்று எங்கள் அத்தனை பேரையும் நல்லொரு புரிவாய் தாயே பேரவேற்று விளங்குகின்ற அங்காள நீரி இடம்பெறம்பூடுகின்ற வீரமகாலி கேடுபட தீர்ப்பவரே கேட்டதையாம் பெறுபவரே ஊரையா ஆழ்வரே உழைவாடும் அழகியே கோபபத்த நீரி நீ குங்குமக்காரி வேதமுடதாகி எங்க வீரமகாலி வீரமகாரி பேரு பெற்று விளங்குகின்ற அங்காரணி வீரமகாரி பெருமதிப்பவரே கேட்டவரே உடையாகவரே உலகாகி வீரமகாரி மகளெல்லாம் நல்லா இருக்க வேணும் ஊரு செழிக்க வேணும் உறவு வளர வேணும் மக்கள் நல்லா இருக்க வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் மகளெல்லாம் உன்னால நல்லா இருக்க வேணும் தங்க முகவாத்தாரே அங்கமெல்லாம் இருக்கமம்மா அகிலமும் அழகிடுமே அம்மா உணர்கிறாயே தங்க முகவாத்தாரே அங்கமெல்லாம் இருக்குதம்மா நீ அங்காளமாய் வார்த்தால் எரிமலையா வெடிக்கும் அம்மா தங்க முகவாத்தாரே அங்கமெல்லாம் இருக்கும் அம்மா அகிலமும் அழகிடுமே அம்மா உணர்கிறாயே அங்காளமாய் வார்த்தால் எரிமலையா வெடிக்கும்
அன்பு சார்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, பாகியர் கடமணி நிலைநாள் எடுங்க ஆவின் கடமையை உனையே நெஞ்ச செலுத்தான் தன் மரபு முதல்வனை ஆளுகில் படித்தோம் பெருமையேற்ப காரண பதவியை அவர் ஏசா சிறப்பு நிசவிலுக்கு பெருங்குடி மாசாத்து மனைகிற மகளை ஆகி வாழ்ந்து வேண்டி விடுவினை சிறப்ப சிறுகுலம் நான் நிற்கார் புகுந்தீங்கு கெண்டார் சிலம்புகள் வெளிநீக்கப்பட்டார் பிள்ளைகளப்பட்ட கோவிலை கண்ணிகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் கற்ப கரசுகளே, சகோதரர்களே, பள்ளி மாணவ செல்வங்களே, இவிழா கமிட்டியாளர்களே, எங்களுக்கு விடுமுறை கண்ணும் கருத்தமாக காவல் விருந்து பெறும் காவல்துறை சார்பாக அவர்களை உங்கள் எத்தனை பேர்களுக்கு என்னுடைய சார்பாக எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வழக்கினை விரித்தாறு கொண்டு அடிக்கிற வெள்ளைச்சாமியினுடைய கதாபாத்திரம் பங்குகின்றேன். சபையில் ஒன்றிணைக்கு நன்றி கலந்த வடக்க வடக்கு வடக்கு. இப்ப போலாங்க கதைக்கு. சரிங்க. எத்தனை விலங்கினாலும் குதிரைக்கடம் நாகப்பிரமா. ஏன் சொல்றேன்னா நம்ம எல்லாம் தமிழர்கள். சரி, மரபு பண்பாடு என்றும் அழியாம இந்த வரைக்கும் பாரம்பரியமா காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, அதனாலதானே என் முன்னோர்கள் பின்பற்றிய சரி இந்த தேர் திருவிழா, மஞ்சள் நீராடு, ஆமா, மாபெரும் ஜல்லிக்கட்டுன்னு பல நிகழ்ச்சிகள் இன்னும் அழியாம காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, ஆயக்கள் 24 கலைகளையும் சரி சிறந்த கலை இந்த நாடக கலை நமக்காக இந்த நாடகத்தை வச்சு வெளியிட வரைக்கும் உட்கார்ந்து ஆத்தலுடைய வாசலில இருந்து பார்க்கணும்னு மக்கள் ஓடி வந்திருக்கிறாங்க. சரி, ஒரு சில பேர் தூங்கத்தான் செய்யறாங்க, அது மனிதனோட இயல்பு. அதனால சரி அவங்களை தூங்க விட்டு நாடு ஆடிட்டு போனா வாங்குறதா செமிக்க மாட செமிக்காதுங்க. என்னையா எப்படி செமிக்க? பெரிய விடிய வேர்வை சிந்தி காடு வெட்டு கிளை நட்டு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நாங்க வேலைக்கு வந்திருக்க ஆளுங்கம்மா, நீங்க எல்லாம் முதலாளிங்க, நீங்க உட்கார்ந்து எங்களை வேலையை வாங்கணும். நீங்க வீட்டுல செவன தூங்கிட்டு அப்புறம் எப்படி வேலை நடக்கும்? அதானே. அப்புறம் வீரப்பூர் படுகளம்னு. ஆமா, ஆனா அப்படி போற ஆளுல கிடையாதுயா. அருமையான ஒளியமைப்பு. அருமை அருமை. பேரனே மாலினியா? மாலினி. அருமை அருமை அருமை. ஏன்னா ஒரு நாடக நடிகர்களுக்கு உயிர் மூச்சு அதுதானே. ஆமாங்க, அவங்களை வச்சுதான் நமக்கு பேரு. எந்தெந்த நடிகர்களுக்கு எப்படி பேர் வச்சோம்னா பாடுவாங்க, எந்த சுதியில பாடுவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு தகுந்தாப்படி வாய்ஸை பொருத்தி சிறப்பான முறையில் அமைச்சுக்கிட்டு இருக்க மாலினி சமணசரி சுருமையாளருக்கும் படைபுரியக்கூடிய ஆப்பரேட்டர் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அது மட்டுமன்றி இந்த நாடகத்தினை எங்களுக்காக கோயம்புத்தூரில் இருந்து ஓடோடி வந்து 7 மணிக்கு கிளம்பணும் அப்படி மனுஷன் சொன்னாரு. பேருனே யூடியூப் பேரு. இது உங்க ஊரு. அருமையான ஊரு பேருங்க. ஏன்னா அது ஊரும் சொல்லாம சரி இது உங்க ஊரு. அருமையான ஒளியமைப்பு பேருங்க. சிறந்த ஒரு உரைகளை நேரடி விளைவுரை செய்து கொண்டு இருக்கக்கூடிய இது உங்க ஊரு யூடியூப் சேனல். கண்டிப்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த நாடகத்தை இந்த யூடியூப்ல பாருங்க. அருமை என்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். அதன் பிறகு எங்களுக்கெல்லாம் சரி நமக்கெல்லாம் தூக்கி வைக்கிற பக்க மேலங்களுக்கு நன்றிங்க. ஏன்னா நீங்க மனசு வச்சா தாயே நான் எதுவும் பாட முடியும். நீங்க சேடு பண்ணீங்கன்னா ஆமாங்க, தை செஞ்சு பிளீஸ் நாளைக்கு 6 மணிக்குல வந்துருவீங்க புத்தகத்துக்கு. வரமாட்டியா? கட்டி 2 கோடி சொந்தாலே வந்துருவீங்க. போலாமனே? சரிங்க. முந்தி பிறந்த தொந்தி கணவரை வணங்க வேண்டும். அப்போது சொன்னேன் நம்மளுடைய பண்பாடு என்ன ஒரு செயலை தொடுவதற்கு முன்பதாகவும் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு திருத்திடுவோம். சரிங்க, எப்படி போடுவோம்? அதானே முக்கியம். அதான் சுழி ஊ போடாம போடுறது கிடையாது. சரி, ஊ போடலாம். முந்தி ராயகரே முப்பத்தம் கோடி தேவர்களே பிள்ளையாபட்டி சிக்கிறாயக உடங்குடியில் வாழ்ந்து வருகின்றாய முத்தாளம்மா, எனக்கு பாட்டெடுத்து தருகின்றாய வச்சையம்மா, நான் வேண்டு வரத்த கொடு இந்தாயே முத்தாளியம்மா, அட உண்மை எண்ணி பாமரன் அடி பாமரன் ஆட்டம் ஆரம்பு வாக்கு
கடைசியில் ஒரு தீர்மானம், கட்டையை தச்சு போடாத, அப்புறம் நாளைக்கு போற ஊர்ல இருந்தா சத்தம் சண்டைக்கு வந்துட போறாங்க. சரி, அவருக்கு சின்னாயாவும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னையா சின்னாயாவமா? இன்னும் மறக்கல நீனு, பரவாயில்ல. சரி, உங்ககிட்ட ஒரு வழியிலையும் காடு விட்டு உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. ஆமா, ஒரு சில பேர் இன்னும் கும்பிட்டு அடியில இந்த கூட்டம் தூங்க எந்திரிக்கலையே என்ன பாருங்க. சரி பரவாயில்ல, அவங்கள வேண்டுதல வச்சு வந்திருப்பா. அவள நீங்க எம்பிட்டு செலவழி நாடத்தை வையா. சரி, வீட்டுல நான் தூங்க மாட்டேன். இந்த கூட்டத்துல வந்து தூங்கினா தான் பாதுகாப்பு. பாதுகாப்பு அது என்ன பண்றது? சரி, அப்ப நினைச்சு தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நன்றி. நன்றி. ரெண்டு நேரம் பிறண்டாவது விடுங்கம்மா. ஒரு ஓரமா படுத்திருக்கிறீங்க, உள்ள வந்தா நண்டலா உள்ள வந்து கடிக்க வருது. ரோட்ல கடிச்சு வச்சுற போது என்னையா இருந்துட்டாலும். சரி, தாயின சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்லுவார்கள். உலகத்துல எத்தனை தெய்வம் இருந்தாலும் சரி, எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் நமக்கு தெய்வம் தாய் இருந்ததானங்க. ஆமாங்க, தாயை மதிக்காதவன் பிள்ளையா இல்லையா? அப்பல என்ன தவறி ஓடுதா?
அப்படிங்கிற இடம் புத்தல. சரி விடு, அடுத்த வருஷம் 2 செட்டு சேர்த்து போட சொல்லுவோம். ஏன்னா சரி, என் தாய் எப்பட உண்டா அப்படின்னு பெருமையா பேசுவேன். ஆமா, பீத்த போய் ஒரு 5 ரூபாய்க்கு ஒரு ரொட்டி பண்ணு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. என்னங்க போலையா நேரத்துல வீட வைக்கிறவன் அம்மாவை போல பத்தி 1000 பாட்டு பாடுறா ஐயா. காவேரி கஞ்சி ஊத்த மாட்டேன். இது எங்கேயே சொல்றீங்க? இல்லங்க, காவேரி கஞ்சி ஊத்திருக்க மாட்டேன். சரி, கேட்டிய என்ன சொல்றீங்க? அங்க வரைக்கும் கேட்டுருச்சா? யூடியூபர் ஓடுறா பாவா. சரி, தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு ராஜபாடம் நான் கேட்டிருக்கிறேன். டிகிரி ஹோல்டர் முடிச்சுட்டு இந்த வேலை. ஏன்னா கலையை விரும்புறோம். நம்மளை போட்ட ஒரு சங்கதிகள் நமக்கு பின்னாடி இந்த கலை அழிஞ்சிடக்கூடாது. நம்மளை பார்த்து நாலு ஒரு பசங்க பாக்குறாங்கன்னா அந்த நாடகத்தை நம்மளும் கலை உலகத்துல போகணும், கலையை வளர்க்கணும், சரி, அழிய விடாம பாத்துக்கிறணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். இது வந்து பிறரை கெடுப்பதற்காக இல்ல, நல்ல ஒரு கருத்துக்களை சொல்வதற்காக. அது ஒரு பட்ட ஒரு பக்கம் இருந்துட்டாலும் சரி, நமக்கு கஞ்சி ஊத்துற தெய்வம் அதை மதிக்கணும். அப்படி ஒரு இடத்துக்கு நம்ம ஆளாக்கி விட்டது யாரு? ஆத்தாலும் அப்பனும். சரி, 2 பேர்த்தையும் சேர்த்து பெருமையா ஒரு பாட்டோட நம்ம கதைக்கு போயிடலாம். அம்மா 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 அம்மாடா சும்மா இல்லடா, அவ இல்லேனா யாரோ இல்லடா, தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கிக் கொண்ட சாமி சாமி. பெத்தவளை மறந்தா அவன் செத்தவனே தாண்டா, அந்த உத்தமைய நினைச்சா அவ உத்தமனே தாண்டா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்த வாங்கலா, அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்திடானடா, தெய்வ உலகத்துல இருக்குதுன்னா தாயடா. காத்தெடுச்சா என்ன பொத்தி பொத்தி வளர்த்தீக, இந்த கருப்பசாமி கண்ண ஊத்து முன்னு அப்ப சோறுட்டி வளர்த்தீக, ஊரு கண்ணு பட்டிட முன்னு சுத்தி சுத்தி போட்டீக, கையால கால பிள்ளைய பெத்து கண்ணீரை வெட்டீக. அடுத்த ஒரு ஜென்மத்துல நீங்க என் பிள்ளைய பிறக்கணும், உங்ககிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். சும்மாத்து தலைமையில தண்ணி குடம்தான் இருக்கும், அம்மாவும் இடுப்பு மீற அப்ப கூட நான் இருப்பேன். என்ன சுமையா நினைக்காம இது சுகமா நினைச்ச, என்ன சுமையா நினைக்காம இது சுகமா நினைச்ச. உன்னோட மடிமேல தலசாக்க வீரம் அம்மா, அப்பொழிய செத்து அந்த நீர் தோதம்மா. உன்ன வரமா நினைச்சேம்மா, நெஞ்சில் உறவா திருச்சேம்மா. உன்ன வரமா நினைச்சேம்மா, நெஞ்சில் உறவா திருச்சேம்மா. ஆராரிரோ பாடியதாரு, தூங்கி போனதாரு, எனக்காரு யாரு இனி யாரு யாரு. என் தெய்வமே இது பொய் தூக்கமா, நான் தூங்கவே இன்னும் நாளாகுமா. ஆராரிரோ பாடியதாரு யாரு. இன்னும் போகலாம். சரி, எத்தனை கவிஞர்களும் மேதைகளும் நம்மளை போன நாடக கலைஞர்களையும் எழுதிய வாழ்வு இருக்குது. தாய் மட்டும்தான் நமக்கு சாமியா.
தாயினுடைய பெருமைகளை மட்டும் சொல்லிட்டா அப்பனுடைய பெருமைகளை யாரு சொல்லுவா? சரி. 10 மாசம் வயிற்றுல ஆத்தா சுமக்கிறானா, மொத்த மாசம் அப்ப நம்ம நெஞ்சில சுமக்கிறா ஐயா. சரி. பாடு கொடுத்து தொட்டில் கட்டி சீராட்டி தாளாட்டி பாடி தொங்க வைக்கிற தாய் என்ன நமக்காக எதிர்நோக்கி பாடுபட்டு போரடிச்சு வீடு வந்து சேர்த்து வேர்வை சிந்தி நம்மளை வளர்த்து ஆளாக்குறது அப்பன். சரி. என்ன பொறுத்தளவுக்கு தாயை விட பெரிய சக்தி தான் அப்பன். அதுக்கப்புறம் தான் ஐயா தாய். சரி. தகப்பனுடைய பெருமைகளை சொல்லுவோம். இந்த கட்டவரல கட்டி வச்சு நீ கட்டிட தூங்க மர கட்டகிட வேக போற அப்பானி போற உன் பேர நான் தூக்கி போறேன். கட்டவரல கட்டி வச்சு நீ கட்டிட தூங்க கட்டகிட வேக போற அப்பானி போற உன் பேர நான் தூக்கி போறேன். அருகிருக்கோ ஜக்கம்பட்டி, ஜக்கம்பட்டி அருகில் இருக்கும் சிட்டம்பட்டி என்பது எழுதுவதாகும். சிட்டம்பட்டி ஊருட சேதுபதி தேவனுக்கும் செம்பாகி அம்மாளுக்கும் ஒரு கல்லர் குடியில பிறந்து கல்லர் குடியில பிறந்து வந்த அந்த கலெக்டர் முகம் பெற்றெடுத்த வெள்ளச்சாமி என்பதோ எழுதுவதாகும். நீங்க தான் அந்த பையனா வெள்ளச்சாமி? நான் தாங்க அந்த. சரிங்க. இந்த வெள்ளச்சாமியும் தன் 5 வயது அறியாத பருவத்திற்கு வெளியிலே என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் மாடுபிடி ஆட்டம், சிலம்பாட்டம், கோலாட்டம், உண்மையாட்டம், வாகராட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த 62 ஆட்ட கலை நிகழ்ச்சியிலும் எங்கே நடைபெற்றாலும் அங்கே சென்று அதில் சிறப்பாக ஆடக்கூடியவர். அதுபோன்று தை மாதம் 3ஆம் தேதி என்றார் என்னுடைய ஜக்கம்பட்டி கதல் அருகாமல் இருக்கும் இரங்காம்பட்டியிலே மஞ்சு விரட்டு நடைபெறுவது வழக்கம். அந்த மஞ்சு விரட்டிற்காக என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பர் முத்துராஜா இருவரும் மாடுபிடிக்க செல்வது வழக்கம். அதுபோல ஒரு நாள் தை மாதம் 3ஆம் தேதி என் வீட்டில் எனக்காக 5வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சரி. அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே சென்றார்? எங்க போனாரு? அன்னைக்கு பார்த்து ஏன் இப்ப எங்க போனாங்க? எங்க போனாரு? நம்ம எல்லாம் காலை பொழுதுல எங்க போவோம்? காலை பொழுதுல டீ கடைக்கு போவோம், ஏறு கண்ணு முடிச்சுக்கிட்டு உழுவுறதுக்கு போவோம். ஆமா. ஆனா ஏப்ப இருக்கிறானே குடியார பையன், மோசமான குடியாரங்க. என்னங்க சொல்றீங்க? ஐயோ,
எந்நேரம் பாட்டுல நான் பொழுது விடிஞ்சா போதும் ஆ, இங்கடா கஞ்சா விக்கிறாங்க, சரி எந்த இடத்துலடா கல்லு சாராய விக்கிறாங்கன்னு சரி எந்நேரமும் போதில தெரியுற ஒரு ஆளு அப்பேன். சரிங்க. அப்படிப்பட்டவர் குடியாரங்க போறவவே நாயப்பட்டு இருக்கணும். முப்பனை விட ஒரு 3 பங்கு சேர்த்திருக்கணும் புள்ள. அப்படியே குத்துறோம்னா செத்துருவேன். ஏப்பா என்னைய பார்த்தா நான் குடியார பையன் மாட்டேன். இப்படிக்கு புள்ள தப்பா பிறந்திருக்கீங்களே. குடிக்கிறவங்க பக்கத்துல நான் நிக்கிறேன்னா எங்கெங்க நீங்க நிக்கிறீங்க? பாடம் வந்தா எனக்கு ஆகாதுங்க. ஆமா ஆமா ஆமா, ஞாபகம் வந்துடும். சரக்கெல்லாம் வாங்கிட்டு தனியா போயிருக்கீங்க. யோ ஆ, அதெல்லாம் வேற ஆளியா. சரி. இனி அந்த வார்த்தை சொல்லாத. ஆ, அப்படி பொழுது விடிஞ்சதும் சரி. இந்த கஞ்சா கள்ளு தண்ணி பட்டா சாராயம் எல்லாம் கலந்து குடிச்சிட்டு ஆ, ஆ, அந்த உரங்காம்பட்டி வந்து விரட்டுக்கு மாடு பிடிக்க புறப்பட்டாங்க. சரி. வீட்டை விட்டு புறப்படுற நேரத்துல ஆ, என் ஆத்தாருக்கு அவரு செம்பாய் ஆமா அட எவ்வளவோ சொல்லி தடுக்கிறாயா அப்பா. சரி. நீ எல்லாம் மனுஷன் தானாயா? ஆ, ஏண்டா உனக்கெல்லாம் அறிவு இருக்குதாயா? இல்ல, இல்ல. நீ எல்லாம் சோத்த தந்துங்கிறியா? எப்பா? ஏண்டா அறிவட்ட வயல? தம்பி என்னைய கை நீட்டி சொல்றீங்க? யோ உன்னே இல்லையா? ஆ, எப்ப நான் கேட்கிறான் என் ஆத்தா. சரி. நம்ம மகன் ஒரு வல்ல ஆ, ஒரு வயதான இருக்கிறேன். சரி. ஒத்த புள்ளன செல்ல செல்லமா கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆஹா, இன்னைக்கு தையா அவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும். சரி. அதை இருந்து நீ பாக்குறது விட்டு இப்படி மாடு பிடிக்க போறியே. போறியே. ஏண்டா போற இடத்துல மாடு பிடி நீ செத்து போயிட்டு என்ன? நான் அந்த விளையாடுக்க போறது இல்லைங்க. அட நீ ஏன் சாக போற? இங்க கை நீட்டவும். உங்கள்ட்ட சொல்றேன். ஆ, சரிங்க சரி. மாடு பிடி நீ செத்து போயிட்டு என்ன? ஆ, நம்ம புள்ளைய வளர்க்க யார் இருக்கிற? சரி. என்னைக்கு என் பேச்ச கேட்க மாட்டேன். ஆ, ஆடா குடியாரப்பல ஆ, இன்னைக்காவது நான் சொல்றத கேளுடான்னு சரி. எம்முட்ட எடுத்து சொல்லி பார்த்தா என் ஆத்தா ஆ, கேட்டாடாவே. கேட்கலையா? அவன் போட்ட போதையில போதைக்கு. ஏய், ஆ, நீ என்னடி சொல்றது? சரி. நான் அதை கேட்கறது. கேட்கிறது. நான் மாடு பிடிக்க தாண்டி போவன் இவன் சொல்ல. சரி. ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் வந்து ஆ, அடிதடி சண்டையை அடிச்சு உருளாங்க ரோட்ல. அட என்னங்க சொல்றீங்க? பெரிய சண்டைங்க. ஆ, நான் என்ன ஒண்ணுமே சரி. 5 வயசு போய் அப்ப சின்ன போய் சின்ன ஆளு. சின்ன ஆளு தானே ஆமா, அடுத்து கிடக்குறாங்கன்னு சரி. நானும் கூட்டத்துல ஓரமானு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஓச்சுரா. ஆ, அட அப்ப என்ன பண்ண முடியும்? ஆமா. இப்ப போலியா இருந்தா இப்ப ஒண்ணு ரூபாய் எடுத்து சதிக்கிற மாட்டேன். அட 60க்கு ஆ, ஒரு அடி விட்டா உசுர் இருக்கு. அதானே. ஆனா அப்ப என் ஆத்தா ஒரு வார்த்தை சொன்னா. எப்படி? என் பேச்ச மாதிரி போகாதையா. ஆ, ஏய் என் பேச்ச மாதிரி நீ போகாத. சரி. அதையும் மீறி நீ போறீங்கன்னா ஆ, நீ உயிரோட வீட்டுக்கு திரும்பி வரமாட்டல. போகல தடுத்தால அந்த சனியை முடிச்சவன் அவளாம் பொம்பளை. கேட்டா அவ மூஞ்சில நம்ம முழிக்கலாமா? பெத்த தாய். அட விளங்காதவன். தம்பி, தம்பி. அட தர்த்திரியை முடிச்சவன். பெத்த தாயா? யாரு? தாயி. பெத்த தாயும் சரி சரி. பட்டில போற. ஆ, யாருன்னா இப்ப இப்படி சொல்றேன்? எனக்கு கோவம் வந்துருச்சுங்க. ஆஹா, ஆ, கட்டுன புருஷன் ஆ, 1000 இருந்தாலும் சரி. விட்டு தாலி கட்டுன புருஷன் ஆமா, வீட்டை விட்டு ஒரு வீர விளையாட்டுக்கு போறானே. சரி. ஒரு கொண்டாட்டிக்காரி என்ன சொல்லலாம்? ஆ, பார்த்து ஓடி வந்து ஆ, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு ஆமா. ஒரு செம்பு நிறைய தண்ணி மோந்து வந்து கையில கொடுத்து கொடுத்து. பக்குவமா வணிகம் புனைக்கணும். சரி. ஆனா அதை விடு. ஆ, இன்னைக்கு இருக்கிற காலத்துல எந்த உங்களை புருஷனுக்கு தண்ணி இப்ப மோந்த நான் இன்னைக்கு வரையில நானா மோந்து குடிச்சிட்டு நானா வந்துடுறேன். அங்கேயே போடுதா? அங்கேயும் அப்படித்தான். சரி விட்டுரு. ஆ, அட ஒரு நல்ல வார்த்தை சொல்றதா இல்லையா? சொல்லணுங்க. போகையிலே மாடு விட்டு நீ செத்து போயிருவேன். சரி. உயிரோட நீ வீட்டுக்கு நீ வரமாட்டடான்னு ஆஹா, அப்ப சொல்லலாம். சொல்லக்கூடாதுங்க. தர்த்திரியை முடிச்ச மட்டும் பேசலாமா? பேசக்கூடாதுங்க. அடைய ஆத்தாவா எவ்வளவு சொல்லி தடுத்து பாக்குறாரு. சரி. இந்த குடியார பிள்ளாது போட்ட போயிச்சான்னு மூடிட்டு இருந்திருக்க இருக்க வேண்டியது. வேண்டியதானே. அவனையும் கேட்கல. ஆ, அவன் போட்ட உதைக்கு நான் போவேன்னு ஒரே முடிவு. சரி. நண்பனை கூட்டிட்டு போயிட்டாய உரங்காம்பட்டிக்கு. ஆ, அப்படி சென்ற இடத்துல சரி. அந்த உரங்காம்பட்டி வந்து விரட்டல எப்பன் சேதுபதி ஆ. அன்னைக்கு மாடு வெட்டி பாடு வந்து விட்டாரா? யாரும் மாடு வெட்டி விட்டார். என் தந்தை இருந்து போயிட்டாருயா. எழுதி போயிட்டாரா? இப்ப மாடு வெட்டி செத்து போயிட்டேன். அடடடடா. ஆ, இது வயது அறியாத பருவத்திற்கு வேலைகளே. சரி. எப்பன் சேதுபதி செத்து போயிட்டார். ஆ, அப்ப இறந்ததுக்கு அப்புறம் சரி. என்ன வழக்க யாத்தா சம்பாகி ஆஹா, அன்னைக்கு ஒரு கோலார்குடியில பண்ணைக்கு இருந்து ஆ, மிதமாயிர பசுமாடு மேய்ச்சா வட்டி சம்பு வழக்கனா ஏதோ பண்ணைக்கு இருந்துச்சா? அன்னைக்கு இருந்த ஆஹா. சொந்தம் சொல்ல யாரும் இல்ல. ஆ, வீடு விடா வட்டி செம்பு விளக்கணா. சரி. எதுக்காக? ஆ, இதெல்லாம் ஏன் எதனால? கொல்லி வைக்க நமக்கு ஒத்தப்புள்ளதான் இருக்கான்னு ஆமா. என்ன வளர்க்கறதுக்காகங்க. ஆஹா, என்னை அவ்வளவு செல்லமா வளர்த்தா. அப்ப உங்க அம்மா வளர்க்கவே இல்லை உடைய? முட்டாப்பேல செல்லம்மா வளர்த்துச்சு. யோ ஆ, செல்லமா வளர்க்கலையா? ஆ, ஆ. இப்படி ஒரு ஆசை பாசம் ஆசை பாசத்துல. ஆ, அப்படியெல்லாம் ஆத்தா நம்மளை வளர்த்தாலும் சரி. என்னைக்கு நம்ம ஆய் வச்ச கேட்டோம். என்னைக்கியா கேட்டா? என்னைக்கு அப்பன் வச்ச கேட்டோம். கேட்டிருக்கோம். அவங்க வச்ச கிடந்தா தான் நல்லா இருக்கும். ஆமா. எந்த இடத்துக்கு போகாதடா மகனே சரி. அப்படின்னு ஆத்தா சொல்லுவாளோ ஆ, அங்கதான் முதலா ஓடி போய் நிக்கிறது. நிக்கிறது. எந்த வேலையை செய்யாதான்னு சொன்னாலும் ஆ, நம்ம சும்மா இருப்போம்மா. எப்படி இருக்க? அம்மா சும்மா இருந்தா நம்மள துணியில இருக்க விடுதா? இங்கேயா இருக்க விடுது? ஆ, நமக்கு தான் பரவ சொல்லியாச்சு. ஆமா. என் ஆத்தா மனசுல ஒரு ஆசைங்க. எப்படி? நம்ம புருஷன் தான் ஒரு ஊதாரி பையன். சரி. குடியார நம்ம பேச்ச கேட்கலையே. ஆ, நம்ம பிள்ளையாவது அவ முத்தில போயிடாம சரி. படிச்ச ஒரு ஆளாகட்டமான எண்ணத்துல ஆ, என் ஆத்தா என்ன கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்டா. நல்ல வேலை செஞ்சிருக்கிறியா? அவ சேர்த்து விட்டு விரும்பு போயிட்டா வீட்டுக்கு. சரி. என் மண்டக்கரக நாயங்கரா பள்ளிக்கூடத்துக்குள்ள போனேன். போலையா? அங்க உயர்ந்து அந்த வேலைக்கு வந்துருப்போம். அதானே.
பள்ளிக்கூடத்துக்குள்ள போலையா பாட புத்தகத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு சரி காடை கொடுக்க போது 6 கட்ட கையில எடுத்துக்கிருவேன். ஆஹா நல்லா கதையை கேட்டுக்க. சரி காடை கொடுக்க போது 6 கட்ட கையில எடுத்துக்கிட்டு என் ஜக்கம்பட்டி இலக்கியர்களுக்கு வெள்ளமலை காணும் மலங்காடுங்க. வெள்ளமலைக்காடு. ஆமா அந்த வெள்ளமலை காட்டுக்கு வாரம் வேறு வெள்ளிக்கிழமை என்றால் வேட்டைக்கு செல்வது வழக்கம். ஏங்க வெள்ளைச்சாமி இந்த வாரத்துல வெள்ளிக்கிழமை மட்டும் வேட்டைக்கு போறீங்களா? மத்த நாள் என்ன? மத்த நாள் வாங்கல போயிருவேன் இருக்குதுயா. எப்படி நல்லா கேளியா? ஏன்னா விஷயம் இல்லாத வேலையை செய்ய முடியாது. ஆமா காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்க முடியாதுங்க. ஒரு ஊர்ல ஒரு தேர் திருவிழா கல்யாணம் அது குத்து. ஆமா அதுக்கு தான் கட்டுவாங்க. ஏதாவது ஒரு விசேஷம் இருக்கணும். ஆமா அது போல எந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேட்டைக்கு போறணும். சரி அதே வெள்ளமலை காட்டுக்குள்ள ஒருத்தி வெள்ளாறு வைக்க வருவது வழக்கம். ஐயா பொம்பளை பிள்ளை ஐயா. ஏன் பொம்பளை வரக்கூடாதா? கேட்டையா இரு பொம்பளை பிள்ளைனா உனக்கு என்ன சிரிப்பு வருது? கேட்டையா உனக்கு மருமக மாட்டலையே பீத்த பேலட்டே மருமக பொம்பளை ஆடு ஓட்டி ஒருத்தி வருவாங்க. சரி அந்த மலங்காட்டுக்குள்ள மலை உச்சியில ஒண்டி புளிய மரம் ஒண்ணு இருக்குது. ஒண்டி புளிய மரம் ஒத்த மரம். சரி ஒரே ஒரு புளிய மரங்க. அந்த புளிய மரத்தை தூருல அட இத்த தண்டி பொந்து அட பெருசு. அட என்னையா சொல்ற? நீ பார்த்தது இல்லையே? பெருசுங்க புல பெருசு. அதுக்குள்ள கொண்டு போய் இந்த வெள்ளம்பு காடை கொடுப்பது மாதிரி கட்டணத்தை உள்ள ஒளிய வச்சுட்டு சரி வேட்டையாடுனா அசதி காடை வேட்டைக்கு போவேன். சரி இந்த அசதியில செவனேன்னு மரத்தடியில நான் படுத்திருந்தேன். அங்க ஒருத்தி ஆடை மேய்க்க வந்தான்னு சொன்ன பாரு. ஆமா ஆடை மேய்க்க வந்தவன் ஆடை மேய்ச்சமா. சரி வீட்டை பார்த்து போகணும் போக வேண்டியது. ஒரு ஆம்பளை படுத்து கிடக்குறானே. ஆமா அவன் நல்ல மனுஷனும் அட ஒரு குடியார ஒரு பொம்பளைக்கு போயாலும் இல்ல அங்க சொல்ற உள்ள சொல்றப்பா உங்களை சொல்லுவோம். நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை அந்த இடத்துக்கு போக கூடாது. சரி நம்ம வாட்டில அப்படியே விலகி போயிடும். நினைச்சத போயிருந்தா இந்த வம்பு இன்னைக்கு வந்திருக்குமா? இந்த கதை வந்திருக்குமா? நீங்க தான் ஊருக்கு வர போறீங்க. வர போறோமா? ஆனா என் மனசுல அப்படி என்ன பிள்ளை என்னைக்கு நீ எந்த ஒரு பெண்ணையும் மேலிடத்தமாக்க கூடாது. சரி பெண்களை தேடி போக கூடாது. என் மனசுல ஒரு கட்டுப்பாடு. ஓஹோ உங்க மனசுலங்களா? ஏன் அப்படி இருக்க கேட்டேன் கேள்விப்பட்டேன். மனக்கட்டுப்பாடு. சரி சிவனு படுத்திருக்கேன். அவளை ஆடை ஓட்டிக்கிட்டு சரி என் பக்கத்துல வந்து குறுகுறுன்னு என்னையே வச்ச கண்ண மாறாம பாக்க பாடுறாம்ல என்னையே பாத்துக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு தாங்க என் வாழ்க்கையிலேயே முதல் முறையா அவரை பெண்ணை நேரம் எடுத்து பாக்குறேன். அன்னைக்கு தான் பொம்பளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி லொப்பத்தரமா பேசுறேன் லொப்ப பையல. ஒரு பெண்ணை நம்ம வந்து பாக்குறீங்க பொம்பளை. சரி ஒரு பெண்ணை பாத்துருக்கீங்க உன் அழுப்பு புத்தியில. சரியா சரியா ஒரு பெண்ணை நண்பது பாக்குறீங்க. அப்படி அவளை ஏறெடுத்து பார்த்தா சரி அடடா அடடா அவ அழகுனா அழகு அடங்கடா அப்படி சும்மா சொல்லிட முடியுமா? பிரம்மனுடைய படைப்புல சரி இவ்வளவு ஒரு அழகான பிள்ளைங்க இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. என்னன்னு சொல்றீங்க? ஐயோ அப்படி சுண்டி விட்டா ரத்தம் வருமையா? என் தம்பி அப்ப மேலுக்கெல்லாம் புண்ணா சிறங்க ஆரம்பிச்ச பிள்ளைங்க சுண்டி விட்டா ரத்தம் வருகிறீங்க. வியாதியிலடா விளங்காத வேலை. அவன் நிறம் அந்த மாட்டான் கலரு. அவன் குடிக்கிற தண்ணி அழகு தொண்டையில இறங்குறது கண்ணாடி மாட்டம் தெரியுமாடா பளபளன்னு. ஐயா இப்ப நான்லாம் குடிச்சா தெரிய மாட்டேங்குது ஐயா. நம்ம பைபாஸ் ரோட்ல ஊத்துற தாராட்டு இருக்கிறது நம்ம கையில இப்படி தெரியும். சரி அவன் நிறைய என்ன நம்ம கலர் என்ன காக்கா கொஞ்சம் பீல் அடிச்சதா. சரி அப்படி அழகுங்க அவ என்னைய பார்க்க நான் அவளை பார்க்க சரி இப்படி 2 பேரும் வெறிக்க பாத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப என் மனசுல ஒரு ஆசை. எப்படி? ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கத்தோட பொண்டாட்டி ஒருத்தி வருவாளா இல்லையா? ஆமா கால் போனது கை போனது நொண்டியா நோடணும் ஐயா. நீ திங்கிற சோத்துல நான் மண்ணலி போட்டனா இல்ல நீ சேர்த்த மொழியில கைய பிடிச்சிருத்தனா? நல்லதே வருமியா? அட சின்னாயா இருக்கட்டும்டா. அட நல்லதே வரும் தம்பி. அப்படி பேசிய மனுஷன் எங்கிட்ட ஒருத்தி பொண்டாட்டின்னு வருவா. சரி ஆனா நீ சொல்றது உடனே வர்றவன் நல்லவ கெட்டவன் எப்படிப்பட்ட குணக்காரியவன் யாருக்கு தெரியும்? யாருக்கியா தெரியும்? மனைவி அமைப்பதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்பியா அவன் பார்த்து கொடுக்கறது. நம்ம நினைச்சது நடக்கலனா நடந்ததை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வடிவே. ஆமா என்னங்க எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்கும் யாருக்கே தெரியும்? கண்டுபிடிக்க முடியாது. அதான் சொன்னா இங்க பெண் மனசு ஆழம் என்று ஆம்பளைக்கு தெரியும். அந்த ஆழத்துல என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அவனும் கண்டுபிடிக்க முடியல. சரி பிறந்தவனும் இல்ல அப்படி. ஆனா எனக்கு வர போறவ ஏன் மனசை புரிஞ்சுக்கிட்டவளா இருந்தா எனக்கு அது போதும். சரி நான் சொன்னதை சரி நீ கேட்கிறவளா இருந்தா அது போதும். என் பேச்சை மீறாதவளா இருந்தா போதும்னு நினைச்சுக்க நினைச்சு அப்படிப்பட்டவன் எனக்கு வேணும்னு. சரி அந்த சண்டாளிய பார்த்தபடி முடிவெடுத்துட்டேன். எப்படி கட்டணும்? அவளை தாண்டா கட்டணும். இல்லாட்டி நாட்டுக்கிட்டு செத்தரணும். போச்சுரா. அப்புறம் ஏன்டா உசுறு? எதுக்கு உசுறு? மனசுல ஆசைப்பட்டதை அடையலன்னா என் பப்பியமா எடுத்து ஒரு விடம் அடிச்சுட்டு வந்துட்டேன். யாரா இந்த வேளாத்தவே என்னங்க? நீ இல்லையா? நீ உட்காந்து அந்த வாட வருது. ஆமா ஆமா நீங்க தாண்டா எடுத்துட்டு வந்தேன். சரி காலி ஒடிதாதீங்க சரியா? மனசுக்கு பிடிச்சவதா வேணும்னா சரி உண்டாட்டி நான் அவதா ஐயா. நான் வந்தாலும் ஒரு நாளைக்கு நான் ஆச்சும்
அவளோட வாழ்ந்திருந்தோம் என்ற ஒரு சந்தோஷம் போதுங்க. சரி. அட ஒரு மணி நேரம் வாழ்ந்தாலும் அவளோட வாழ்ந்திருந்தோம் என்ற சந்தோஷம் போதுன்னு வச்சேன். சரி. அப்படி எல்லாம் அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள யாரு வந்தா, அவ எந்த ஊரு, அவ பேர் என்ன தெரியுமாங்க? என்ன பேருங்க? அருப்பக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த பையா. சரி. மலைச்சாமி கோனாருக்கும் மலையாத்தாளுக்கும் பிறந்தவ. அந்த பிள்ளைக்கு 7 பேர் அண்ணங்க. 7 பேர் இருக்கிறாங்க. 7 அண்ணங்க. சரி. இந்த 7 பேற்றுக்கு மிளைகவளாக பிறந்தவதான் அந்த வெள்ளையம்மா. சரி. ஆனா பாரு ஆண்டமே கோடியில ஒருத்தனை கொடுத்த மாட்டான். பேர் பொருத்தமே எப்படி சேர்ந்திருக்குது எப்படிங்க? இங்க உங்க பேர் என்னங்க? என் பேரு முருகேசனுங்க. உன் முண்டாட்டி பேரு கருப்பாயி. இது பொருத்தமாடா? பேர் பொருத்தம். என் பேரு வெள்ளச்சாமிங்க. அவ பேரு வெள்ளையம்மா. நாம் இருந்தது வெள்ளிக்கிழமை. சரி. போன வெள்ளமலை காடு. நான் செய்ய வேலை வேட்டையாடுவது. சரி. அவ ஒட்டி வந்த வெள்ளாடு. நாம் இருந்தது வெள்ளிக்கிழமையில. இப்படி எல்லாம் இத்தனை பொருத்தம் இருக்கு. சரி. ஜாதகம் ஒண்ணு பாக்கணுமா? ஜாதகமே வேண்டியது இல்லையா? ஜாதகம் வேணா? ஆமா. நீட்டிடு கழுத்தனா கட்டிட்டு வந்த ஆளிய ஒரே முடிவு அப்பதான் முண்டாட்டின. சரி. ஆனா அந்த சண்டாளிய பார்த்ததுல இருந்து எனக்கு இந்த வேட்டையாடுற முறை சிந்தனையே வரல. ஐயா பொம்பளை புள்ள பார்த்தவனோட எப்படியா வேட்டைக்கு பொம்பளை சொந்த வேட்டை வழங்க புழு புழுதான் இருக்கும். ஏன்னா வேட்டையில போய் குறி வைப்போம். சரி. ஆனா நினைப்பு எங்க இருக்கு? எல்லாம் இங்கதானே இருக்கு. இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? ஆடு ஓடிட்டு வந்திருப்பாளா? வயக்காட்டு அண்ணன் இருப்பாளா? இதே நினைச்சுக்கு வேட்டை விளங்குமாய்யா. வேட்டைக்கு போறது இல்லை. சரி. வில்லம்பு காடை கூட தூக்கி போட்டுட்டு அவ போற பக்கத்து பின்னாடியே தெரிகிறது. சட்டையை கிழிச்சுக்கிட்டாலே பின்னாடியே நாய் நினைச்சிட்டீங்களா? ஒரு பாசத்துலங்க பாசம். அட நம்ம திரும்பி பாத்திர மாட்டாளா? ஒரு வார்த்தையாவது நம்ம கிட்ட வந்து ஏன் என்னன்னு பேசிட மாட்டாளா? சரி. மனசுல சில ஏக்க இருக்கும் இல்ல, எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கு தெரியும் அவங்கள. சரி. பாலா இவனை பிடிக்க முடியலையே, பெரும்பாடா இருக்குது ஐயா. அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தேன், மனைவியாகவே ஆண்டு பழகாத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னார். அதுவரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லியிருந்தேன். என் ஆசை நிறைவேறுமா என் தோழி நீயும் சொல்லம்மா. நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே பிரமனிடம் மனம் கொடுக்க போயிருந்தேன், அவள் என் மனைவியாகவே உனை நாசப்பதினால் இதயமும் தருவருதான். அதனால் நானும் வாழ்வையே மறவே உள்ளையே. நான் காண வனத்தை விதைப்போ நீ பருவம் அந்த மலைப்போ நம் காதல் செடியும் பூவும் போட்டது. விலைகளை தேவையில்லை, உடையா திறந்த விழால் ஒருவும் தேவையில்லை. இத்தனையோ இனி நடக்குமா? நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் மனம் கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியார வேண்டும் என்று. நடக்குமா?
பொண்டாட்டினா அவதா ஐயா. சரி. இல்லைன்னா பிறந்த வாழ்க்கை எதுக்கு? எதுக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்குறாங்க. சரிங்க சரிங்க. அருமை என்பு உள்ளம் எஸ் புதுப்பட்டியை சேர்ந்த தாய்ப்பாசம் பொன்னுசாமி, ராமசாமி, அழகேஸ்வரன், வீரசிங்கம் ஆகியோர் அன்பு உள்ளங்கள் சேர்ந்து எனக்காக 101 செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கி பெருமை சேர்த்த அன்பு உள்ளம் அத்தனை நெஞ்சங்களுக்கு என்னுடைய சார்பாக, எங்களது கலைப்பணிக்கின்ற சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். இப்படியெல்லாம் அவ மேல ஆசை. ஏன்னா அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு ஆழந்திரியாம கால விடலாமா? அவதையும் படணும் உதவி வாங்கினியா? ஏன் நிறைய வாங்கினியா? இந்த அனுபவம் எனக்கு இல்ல, தம்பிக்கு இருக்கு. அனுபவசாலி சொல்லலாம், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு பெண்ணையும் விரும்புறது முக்கியம் இல்ல. சரி. அவன் மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியாம விரும்ப கூடாது. ஆமாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன். சரி. மேல அவளுக்கு பாசம் இருக்காள் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட ஆசையை முதல்ல அவகிட்ட சொல்லிடுவான். ஒரு பெண்ணை விரும்புறத சரி அவகிட்ட சொன்னாதான் அவளுக்கு தெரியும். தெரியும். சொல்லிடலாமனு ஒரு ஆசையில பக்கத்துல போயிருவாங்க. ஆனா மனசுல ஒரு பயம். பயம் எங்க நம்மள பிடிக்கலையோ வேணான்னு சொல்லி ஓராளு உதச்சு விரட்டி விட்டுருவாங்க. ஒரு பயம். சரி திரும்பி விடுவேன். ஆனா ஒரு பக்கம் சொல்லாமல இருக்க முடியல. சரி உங்ககிட்ட எப்படா சொல்றதுன்னு வாக்கையில அப்ப தாண்டா வந்துச்சு எப்பயும் புத்திக்கணும். எப்படி விறுவிறு விறுவிறு நேரா போனேன் கருவா காட்டுக்குள்ள. கருவா காட்டுக்குள்ள இருக்கியா போறீங்க? அந்த வேலைக்கு நான் போறது சரி. விஷயம் அங்கதான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலம் உங்க காலங்க. சரி. அழகழகா ரூம்புல விதவிதமா பாட்டில் அடுக்கி வச்சு விலையேற்றி வச்சுக்கிறதுக்காக. சரி. ஒரு கோட்டை என்ன விலை? இப்ப வந்து கோட்டு வந்து கடை தரச்சா 165 170. இப்போதைக்கு ரேட் என்ன தெரியுங்களா? 200 250 300 ஒரு ஆளு 500 ரூபாய் வச்சுக்கிட்டு ராவிக்கிட்டு அலையிறேன். ஒரு ஆளு கிடைக்க மாட்டேங்குது. அன்னைக்கு இருந்த காலம் எங்க காலம். சரி. கருவக்காடு, கம்மங்காடு, மாங்காடு, பணந்தோப்பு, பாலக்கட்டத்தூர், சங்கம்புதூர், கள்ளிக்காடுன்னு இப்படி காட்டுக்குள்ள வச்சு வித்த காலம். சரி. பாக்கெட்டு சாராயம் ஒரு பாக்கெட் எனக்கு விவரம் 25 ரூபா. சரிங்க. என்னங்க அப்படி கஞ்சா போட்டா போட்டு போதும். எங்களுக்கு அனுபவம் இல்லையே. குடிச்சாளுக்கு தெரியும். தெரியும். கள்ள தண்ணி குடிச்சா அப்படியே மதம் இருக்கு. பட்ட சாராயம் குடிச்சா இன்னைக்கு ஒரு கோட்டுக்கு சமங்க. சரி. இது எல்லாம் ஒரு நேரம் கலந்து குடிச்சா எந்த அளவுக்கு போதையில இருப்பேன். அவர்தான் குடிச்சாரு. வேங்கம்பட்டில நான் தான் வாங்கி கொடுத்தேன் இல்லைங்கிற. அதுதான்டா ராஜ போதை. சரி. அவ்வளவு போதையிலையும் அப்படியே தள்ளாடி 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 வெள்ளமலை காட்டுல போயிட்டு. சரி. குடி போதையில தடம்புரண்டால் இடம் மாறாத ஆள் நானு. கணக்கா போயிருவேன். உள்ளதாங்க போயிட்டேங்க மலங்காட்டுக்குள்ள. சரி. அவள ஆடு வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு தைரியம் வந்துருச்சு. போதை இருக்கிறோம்ல. ஆமா. அப்பதான் அவசரம் எல்லாம் வரும். சரி. ஆமா. போதை போட்டனாலதான் போனேன். சரி. இல்லன்னா இந்த ஜென்மத்துல சொல்லியிருக்க மாட்டேன். சரிங்க. போயிட்ட பக்கத்துல அடியே போதையிலே பேசுறேன். அடி சண்டாளி வில்லையம்மா என்னைக்கு உன்னைக்கு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் பார்த்தனும். சரி. அடி எப்ப இந்த இடத்துல உன்னைக்கு நான் பார்த்தனும். அந்த நாள்ல இருந்து சரி என் மனசு என்கிட்ட இல்லடி. நான் யார பார்த்தாலும் உன்னை பாக்குற மாட்டேன் இருக்குது. அப்பா என்னை பாக்குறது மாதிரியா இருக்கு. அவகிட்ட சொல்றியா? சரி சரி. யாரு பேசினாலும் நீ வந்து பேசுறது மாட்டேன் கேக்குதுடி. உன்னை நினைச்சிட்டு போய் நான் வீட்டுல படுத்தனா எனக்கு தூக்கம் வருதா? பாய் போட்டா படுக்க வருதா? சரி. இந்நேரம் உன்னோட ஏக்கையை கண்ணூறு திரும்ப உருப்படி சண்டா நான் மனசார விரும்புறேன். சரின்னு மட்டும் நீ சொல்லு. உன்னை காலம் முழுவதும் கண்கலகாம வச்சு நான் காப்பாத்துறேன்னு சொன்னேன். ஆனா அந்த சண்டாளி சரி என்னை பார்த்து கேட்டா ஒரு வார்த்தை. எப்படி? அட போடா குடியாரப்பேன். எப்ப நாங்கெல்லாம் குடியாரங்களா? உன்னையில என்னைய பார்த்து கேட்டா. சரி. ஏண்டாப்பா நான் குடியாரனா? நான் இதுக்கு முன்னாடி குடிச்சு எங்கேயாவது என்னைய பாத்துருப்பீங்களா? ஐயா இல்லையா? அதை பார்க்க முடியல. குடிக்கிறத கண்ணுல படும் மாதிரி குடிச்சாட்டா கேட்டுருவாங்க. அது வேற இது வேற. என்னைய பாட்டு குடியாரப்பேன்னு கேட்டேன். சரி. சின்ன புள்ளியா இருக்கீங்க அப்ப மாடு முட்டி செத்து போயிட்டேன். ரங்கராஜ் வாங்கி வச்சிருக்கிற சரி மாடு முட்டை செத்து போனாண்டி. சரி. அவன் செத்து போயிட்டானே துக்கத்துல நினைச்சு நான் குடிச்சது இல்ல. என்ன வளர்க்க வீடு விடா பண்ணைக்கு இருந்தா யாத்தா. சரி. அவ வர்ற கஷ்டத்துல நினைச்சு நான் குடிச்சது இல்லடி. எப்ப சண்டாடி உன்ன மனச நினைக்க ஆரம்பிச்சனும். சரி. மனசுல நிம்மதி இல்லாம ராப்பகளா உறக்க இல்லாம ஆசைகள்லாம் உங்ககிட்ட சொல்லுங்கிற ஒரு தைரியத்துக்கு தாண்டி இப்ப குடிச்சேன். சரி. நான் குடியாரப்ப இல்ல என்ன ஏத்துக்கடி வெள்ளையமான சொன்னேன். சரிங்க. அப்ப தாயா உண்மையை சொல்றேன். எப்படி? டே வெள்ளச்சாமி மரியாதையா பாரு. டே வெள்ளச்சாமி அப்ப வாயிலே குத்தே வரட்டும். எனக்கு 7 அண்ணங்க இருக்கிறாங்க ஐயா. ஊதிக்காளியா 7 பேரு. 7 அண்ணங்க எனக்காக 7 மத்த வீடு கட்டி வச்சிருக்காங்க. 7 மத்த
ஆமா ஒத்த ஒம்பளை புள்ள ஆ, ஆ, சொத்து ஒத்து கிடக்குது வல்ல வல்லைக்கு. சரி ஆனா அந்த புள்ளைய எப்படி வளர்க்கறாங்கன்னு பாரு. எப்படியா வளர்க்குறாங்க? 7 அண்ணங்களா, ஒரு அண்ணங்கள 7 மெத்த வீடு கட்டி இந்த 7வது மெத்த மேல தங்கச்சி விட்டுட்டு 7 அண்ணங்களை கீழ இருந்து பாத்துக்குவாங்க. கொடுமையா பாடுறான். இல்ல 7வது மெத்த தங்கச்சி நிக்க வச்சு மேல அன்னைக்கு கீழே இருந்து பார்த்தா என்ன கோணவன் கொட்டாய் விட்டது மாதிரி. நீ எல்லாம் பெரிய மனுஷன் வாயில எக்கால வந்துடும். எதுக்கியா பாக்குறாங்க? கீழ இருந்து பாக்கலையா, கீழே பாதுகாத்துக்குவாங்க. பாதுகாப்பு அப்படி சொல்லுங்க. அன்னைங்க பாப்பாங்களையா? சரி சரி மேல விட்டு கீழே இருந்து நீங்க தவறா புரிஞ்சுக்காதீங்க. அப்படி இல்லங்க அன்னைங்க வளர்க்குறாங்க ஐயா. சரி நான் அதெல்லாம் விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து ஆடை மேய்க்கிறமே எனக்கு தலையெழுத்தா. அட உன்னை பார்க்கணும்னு தான் நான் வந்தேன். சரி நீ ஒரு குடியார பெண் நெருங்கிருந்தா உன்னை நம்பி எப்ப நான் உங்களோட விடுறது? சரி இன்னைக்கு நான் முக்கியமான சொல்லுறேன். நாளைக்கு வேற ஒருத்தி வந்துட்டானா என்ன மறந்துட்டு நீ அவ முன்னாடி போயிட மாட்டேங்குது நிச்சயம் கேட்டா. வெள்ளச்சாமி வெள்ளையம்மா சொல்ல நானே சொல்றேன். என்ன இப்ப வெள்ளையம்மாவை விட சரி ஒரு கலர நாட்டு கட்ட நச்சுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, டக்குன்னு வெள்ளையம்மாவை கழட்டி விட்டு இதை கொத்திட்டு போயிட்டேன்னா என்ன நிச்சயம் இருக்குது. இதே தாயாவளே சரி அது என்ன நாட்டு கட்ட? அது காலையில சொல்றேன் வண்டியில போயில நான் வரைக்கும் பார்த்தது. என்னைக்கு இந்த சண்டாளி அந்த ஒரு வார்த்தையை கேட்டாலும் சரி அப்ப விட்டண்டா குடிய. இது வரைக்கும் நான் குடிக்கிறது இல்ல. நீ இது வரைக்கும் இது எப்பயா குடிக்கிறது? இதுவரையில நான் குடிக்கிறது இல்லையா? சரி சரி அவளுக்காக குடிய விட்டு நான் திரும்பினேன். என் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவ என்ன ஏத்துக்கிட்டாங்க. வெள்ளையம்மா ஏத்துக்கிட்டா. சரி இருமனது வருமானம் ஆனது. இருமனது வருமானம் தானா திருமணமுங்க. இப்ப தாண்டா நல்ல வச்சு பேசுறேன். அந்த நாள்ல இருந்து சரி என்னைய பார்க்காம அவளும் சரி அந்த வெள்ளையம்மாவை பார்க்காம நானும் ஒரு நாள் ஒரு தினம் கூட இருப்பது கிடையாது. சரி தூங்க மாட்டேன். இதுக்கு மேல நான் சும்மா இருப்பேனா? எப்படி இருக்க முடியும்? எப்படா பொழுது விடியுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. சரி தூக்கம் வராது. எப்படியா வரும்? பொழுது விடுங்க உடனேயே இந்த வெள்ளம்ப காடை கொடுக்குது வாரி கட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு வெள்ள மலை காட்டுக்கு ஓடி போயிருவேன். சரி ஆத்தா கேட்டானா வேட்டைக்கு பொண்ணு சாக்கு அங்க போய் வேட்டையாடுறது இல்ல. நம்ம என்ன வேலைக்கு அங்க போறோம்? அவ ஆடு ஓட்டி வருவாள்ல, அவளை வாடியை கூட்டிக்கிட்டு 3 மாசம் சொல்லிச்சு. யோ பேசாமரியா? சரி அவளை வெள்ளையம்மா வாடியில கூட்டிக்கிட்டு அந்த புளிய மரத்தை புத்தகம் உள்ள போயிடுறது. ஆமா உள்ள போய் என்னையா செய்வீங்க? அப்ப கேக்குறதா உள்ள போய் என்ன செய்வீங்க? உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி அலுப்பத்திரமா நினைக்காத. சரி என்னங்க அவ ஒரு சாதிங்க. சரி நான் வேற சாதி. நாங்க 2 பேரும் எப்படி இனப்பட்டு வாரி விரும்புறத. சரி யாராவது உங்களை மாட்ட பொறுக்காத வேலுங்க நீங்க இல்லப்பா. யாராவது சொல்லிட்டாங்கன்னா சரி என்னது பிரிச்சு போடுவாங்க ஐயா. தெரியாம விரும்பணும். சரி என் நம்பி வாழப்புறவ ஆசைப்பட்டு என் மேல பாசம் வச்சு இருந்தாலும் என்கிட்ட கேட்பாள் இல்லை. கண்டிப்பா என் கூட வாடி வெள்ளையமானும் அவளை கைப்பிடிச்சு கூட்டிக்கிட்டு சரி மதுரை மேல் மாசிபதி மார்க்கெட்டுக்கு நடந்தே போயிருவான். சரி பணங்காட்டுக்குள்ள வண்டி வாசி இல்லையே இல்லையே. அங்க போய் அவ கை நீட்டி ஆசைப்பட்டு என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். எப்பா போய் நீயே குடியாராளு பாத்தியா குடிச்சிட்டு வேட்டையாடுவ வேலை வெட்டிக்கு போக மாட்டேன். உன்னோட ஏரியா காசு கை நீட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லாட்டிங்கய்யா. என் வீட்டுல ஆத்தாரத்தை எதுக்கு இருக்கிறாங்க? எப்பா ரொம்ப நாளைக்கு இருக்கட்டும். அவங்க முடியல 2-3 நாள் பாவம். அவ எங்க காசை ஒளிச்சு வச்சிருப்பான்னு எனக்குள்ள தெரியும். என் ஆத்தா வச்சிருக்க காசெல்லாம் ரெடி எடுத்துக்கிட்டு போய் சரி இந்த சண்டாளி கேட்கவளுக்கு வாங்கி கொடுத்து அவளுக்கு எப்படி வச்சிருந்தேன் தெரியுமா ஐயா? நீ ஒரு ஆளு தாயா மைக்கு போட்டு சொன்னாலும் வச்சிருந்தவ பரவாயில்ல பையன். நீ எனக்கு அப்படா வச்சிருந்தா நீங்க நினைச்ச மாட்டலடா. பாசம் பாசம் பாசம். ஏ இல்லையமா வாடினா குடுகுடுன்னு பின்னாடி முடியாரணும். சரி போடி பார்வதே. சரி நான் பாக்குற பார்வையில என்ன சொல்ல போறங்கிறது புரிஞ்சுக்கிட்டு தெரிச்சு ஓடியே போயிருவா. சரி சரி ஆனா நாங்க 2 பேரும் தாலி கட்டிக்கிறாத ஒரு கூட தாங்க. அப்புறம் அம்மா மத்தவளை எல்லாம் முடிச்சுட்டியா? ஐயா இந்த பாக்கு பரிசம் போட்டது மூர்த்த கால நடுவாங்களாப்பா? மூர்த்த கால அதெல்லாம் செஞ்சுட்டியானே? இல்லையே அதுக்குள்ள புள்ளியில மண்ண போட்டாங்கடா சந்தனத்தை தடவி அந்த தேவையில்லாத விலைக்கு. என்னங்க சரி சந்தோஷமா இருந்தோம் ஐயா. என்னை விட்டுட்டு கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருக்க மாட்டா. ஆமா அந்த வெள்ள மலைக்காடு அப்ப என் கோட்டை கோட்டை அங்க நானும் அவளை மட்டும்தான். சரி அப்ப எப்படி இருந்திருப்போம்? ஆஹா ஏய் அவ என் பக்கத்துல நானும் அவளும். ஆஹா தந்தனரா தனதந்தனரா தந்தனர தந்தனர தந்தனரா அத்த மகளே
ஆடிப்பாடி சந்தோஷமா சரி வாழ்ந்த ஒரு காலத்துல இப்படியெல்லாம் வாழ்ந்திருந்த வேலையில சரி யாருக்குன்னு பட்டச்சும் தெரியல, ஊருக்குன்னு பட்டச்சும் தெரியல. சரி உன்னை பாம்பு கொடுக்க ஓங்கன்னு தான் பட்டச்சும் தெரியல. ராசியானப்பா யாரு ஏங்க நல்லா உன் வாயில வாக்கு வாங்க கூடாது. 4-5 பேர் போயிட்டாங்க. அப்படின்னு நான் பிரியக்கூடிய இது ஒண்ணு வந்துருச்சு. ஏன்னா என்னதான் ஒரு பொண்ணை பத்தி பத்தி பார்த்து கேட்டாலே பெண் பத்தி பெரும்புத்தின்னு சொல்லுவாங்க. ஆமா இன்னைக்கு நான் முக்கியமான சொன்னவன் சரி, நாளைக்கு அவங்க ஆயப்படுங்க பயந்துகிட்டு அவங்க அண்ணங்களுக்கு பயந்துகிட்டு நீ எனக்கு முக்கியமான சொல்லி விட்டுட்டு போக எவ்வளவு நேரம் ஆயிரும்? போனதாப்பா அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. சரி இல்லையம்மா, நீ என்ன விரும்புறது உண்மைனா சரி இப்பவே என் கூட வாடினு அவளை கைய பிடிச்சு தர 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 தரன்னு இழுத்துட்டு போனேன். எங்க எழுதிட்டு போனீங்க? மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில். சரி, அந்த மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சி வச்சு என்னைக்கு மீனாட்சியை சாட்சி வச்சு யோ மீனாட்சியை சாட்சியா மீனாட்சி அம்மனை சாட்சியாக வச்சு நான் கோயில போய் சாட்சி வைக்க சொல்றீங்க நல்லா இருக்கியா? சரியா, என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என்னோட செத்தாலும் என்னோட. சரி, என்னைய விட்டுட்டு ஒரு காலத்துல பிரிஞ்சு ஓடிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி குறிப்பில்லைங்கமான. சரி, சத்தியம் வாங்கினேன் அப்படி முன்னிட்டா. சரி வெள்ளச்சாமி, நீ கட்டுத வந்த தாலிக்காக வாழ்நாள் முழுக்க நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு சத்தியம் பண்ணா. ஆனா எப்ப இந்த சண்டாளி சத்தியம் பண்ணாலும் சரி அதுல இருந்து என் ஆத்தா படுத்த வடுக்கையில கிடக்குற அது வந்த ராசியா என்கிட்ட விளங்காத. நான் ஒரு பையன் என்ன ஒண்ணுமே ஆத்தால பாத்துக்கணும். சரி, இல்ல அவளை போய் நான் பாப்பேன். வெள்ளையமான நினைக்கலாடி நாளைக்கு கூட போய் பாத்துக்கலாம். ஆத்தா அவசரம் ஊச்சுனா நமக்குன்னு யாரு இருக்கிறா? சரி, அப்பனும் இல்ல
இவளும் போயிட்டானா பயின்றுவாங்க. ஆமா ஆத்தா உசுறு முக்கியம் என்ன? சரி வெள்ளமலை காட்டுக்குள்ள போய் அவளை பாக்குறத விட்டுட்டு சரி ஆத்தா உசுரை காப்பாத்த ஊரு ஊரா ஒயிலாட்ட ஆட போறதுமா, சரிங்க சிலமாட்ட ஆட போறதுமா. ஆட்டத்துக்கு போய் ஆத்தா உசுரை காப்பாத்தினேன். சரி அவளை பார்க்க முடியல. நான் சரிவர வெள்ளமலை காட்டுக்குள்ள வரனால இவன் நினைச்சுக்கிட்டா சரி இந்த குடியார போய் ஏமாத்திட்டு போயிட்டான்னு நினைச்சு சண்டாளி இங்க வருது இல்லையா, அன்னைக்கு என்ன விட்டுட்டு போனவதான். சரி இங்க போனா என்ன ஆனா எங்க இருக்கிறா எப்படி இருக்கிறா அவ உயிரோட இருக்கிறாளா இல்லையா உனக்கு தெரியாது. இதனால வரையும் பார்த்ததே இல்ல இல்லையே. ஒரு நம்பிக்கை இருக்குது மனசுல. எப்படி? அந்த ஆத்தா வாசல் நாங்க பண்ணமே சத்தியம். சரி அந்த சத்திய நீதி இருந்துச்சுன்னா என்னைக்கு இருந்தாலும் வெள்ளை மனக்காக காத்துக்கிட்டு இருப்போம். அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி எப்படா பாக்க போறேன், எப்ப கூட பேச போறேன். அடைய உயிர் போறவள கண்ணுல வார்த்தை மட்டும்தான். ஒரே ஒரு வார்த்தை அடியே ஒரு வார்த்தை ஆசையா நான் பேசிட மாட்டேன் நானா. சரி அவளையே நினைச்சு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த வெள்ளச்சானுடைய காத்திருப்பின் போகல. அப்படியா? அவளை சந்திக்க இப்ப சரியான சந்தர்ப்பம். எப்படிங்க? வெள்ளையம்மா ஊர்ல சரி அருப்பக்கோட்டை திருப்பத்தூர்ல இன்னைக்கு முத்தாளமான சாத்திரை திருவிழா நடக்க போகுது. சரி அந்த சாத்திர திருவிழாவில் இந்த வெள்ளச்சாமியுடைய சிலம்பாட்ட போட்டிக்கு ஒயிலாட்ட நிகழ்ச்சி வேணும் என்று சரி அந்த ஊர் நாட்டு மக்கள் என்னுடைய விரமத வார்த்தை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவளுக்கு செய்தி கேட்டிருக்க கண்டிப்பா. நான் வரப்போற செய்தி அவளுக்கும் கேட்டிருக்கோம். அப்ப கண்டிப்பா வருவா, எனக்காக வருவா. சரி இந்த வெள்ளச்சாமிக்காக வெள்ளையம்மா கண்டிப்பா இங்க இருந்தாலும் வருவா. என்ன கூட்டத்துல அவங்க அன்னைங்களுக்கு பயந்துகிட்டு சரி எங்கிட்டாவது ஓடி ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. ஒளிஞ்சு அந்த ஒரு நம்பிக்கையோட சரி என் சக்கம் படி சீமைக்கப்பட்டு என் வெள்ளையம்மா தேடி நீ கருப்பு கொடுத்துட்டு நான் போறேன். போ போ போ. ஏன்டா வழங்காத வேலைகளே, நாயகரத்துல வருது நாயமாயா இருந்தது இப்பதான் நான் தேடி போறேன். ஒரு வார்த்தை ஆறுதல போயிட்டு வான்னு சொல்லுங்க. நாயகரத்துல விரட்டுறீங்களே. வெள்ளச்சாமி என் வாயில போயிட்டு வான்னு சொல்லணுமோ என்னமோ உடம்பு ஏன் என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது. போயிட்டு வாங்க. நீ எதுவுமே சொல்ல வேணாம். அதுக்கு முன்னாடி நம்மால இந்த கூட்டத்தில் இருக்குதா கண்டுபிடிக்கணும். சரி பாத்துக்கிட்டு போய் அப்புறமே அந்த விளையாமலை பாத்துக்கிறேன். சாமி வச்சிருமா? சரி செஞ்சு அனைத்து அன்பு உள்ளங்களும் எழுந்திரிச்சு உட்காருங்க. இந்த நாடகத்தோட முக்கியமான கட்டம் இந்த சாமி அளிக்கிற காட்சி. இல்ல எந்திரிக்கமா? எந்திரிக்கிறது அக்கம் பக்கத்தை தூங்குற வைப்புங்க. பெறவே அன்பாக சிவனங்களை இப்பொழுது வெள்ளையம்மாள் வெள்ளைச்சாமி மதுரை பாண்டிமணி அழைக்கும் நேரம் செய்தி யாரும் தூங்க வேணாம். உண்மையான அதிகமான பனி பெய்யுது. இதுலயும் உட்கார்ந்து நீங்க ஆதரவு கொடுக்கணும்னா மிகப்பெரிய விஷயம். அப்படி எழுப்பிடுங்கம்மா, கொஞ்ச நேரம் எழுப்பிடுங்கம்மா, எழுப்பிடுங்கம்மா. சாமி அழைக்கிறவங்க சாமி அழைச்சுனே திரும்ப எல்லாம் படம் தூங்கிருங்க. அப்ப நாடாயிரமாக்க வேணாம், பனி அந்த அளவுக்கு பெய்யுதுங்க. நலாவும் பேச்சப்பா. என்ன எந்திரிக்குமா? உஜரே எந்திரிக்குமா? அம்மா எந்திரிக்குமா? அம்மா அம்மா அக்கா சோறுலாம் போட்டிருப்பாங்க நேரம் சேர்ந்து போயிருக்குமா? அம்மா எழுப்பிடுங்கம்மா, தயவுசெய்து எழுப்பிடுங்கம்மா. சத்தமா பேசு. எழுப்பிடுங்க. அங்கிட்டு ரோல பத்தி இல்ல. ஆமா இந்நேரத்து போன் பண்ண ஆம்புலன்ஸ் கூட வராதா பாய்ப்பல பேசாமரியா எல்லாம் பயிற்சி கொடுத்தா கூட்டு வந்திருக்காங்க. இப்படி சத்தத்துல இந்த 3 நாள் எந்திரிக்கல பாத்தியா? ஐயோ ஐயோ இருக்குமா? கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருங்க. எழுப்பிடுங்கம்மா, எழுப்பிடுங்கம்மா, எழுப்பிடுங்க, 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 எழுப்பிடுங்க. அக்காடியா ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டாங்கப்பா. அம்மா எந்திரிங்கம்மா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எக்காலமா கேட்கறா பைப்பில் இல்லன்னா நாங்க ஒரு பூத வச்சிருக்கோம் உள்ள பூச்சாண்டி. பூச்சாண்டி நாங்க எழுப்பி விட்டுருவோம். அம்மா அக்கா அக்கா எழுப்பிடுங்கம்மா, எழுப்பிடுங்கம்மா, முன்னாடி படுத்து எழுப்பிடுங்கம்மா. கொஞ்ச நேரம் அந்த ஆயா இப்ப எந்திரிக்கலாமா? அப்புறமா எந்திரிக்கமா? எழுப்பிடுங்கம்மா. ஏன் எதுக்காக எழுப்பிட சொல்றோம்னா சாமி இளைஞரப்ப யாரு எங்க இருந்து ஆடி வராங்கன்னு சொல்ல முடியாது. பின்னிருந்து ஆடி வரும்போது முன்ன பிறந்த மட்டும் மிதிச்சு விடுவாங்க. போன வாரம் போன ஊர்ல ஒரு ஆயாவுக்கு கழுதையை மிதிச்சு விட்டாங்க ஆடி வரும்போது. அதுக்கு தான் சொல்றோம் கொலைகேஸ்ல உள்ள போக முடியாது. தயவுசெய்து எழுப்பிடுங்கம்மா, கொஞ்சம் எழுப்பிடுங்கம்மா. ஹலோ ஹலோ இவ்வளவு தூரம் எதுக்காக சொல்றோம்? ஏன் எந்திரிக்க சொல்றோம்? கலியுக தெய்வங்களை இவங்க இந்த வெள்ளைமால வெள்ளச்சாமியும் சராசரி நம்மளை போல ஒரு மனிதனாக பிறந்தவங்க. சாதி விட்டு சாதி விரும்புறதுனால வாழ பொறுக்காத அன்னையை வெட்டி கொண்டுட்டாங்க வெள்ளச்சாமியை. பாண்டு ஒழுங்கட்டிட்டா வெள்ளையம்மா, அடைக்கலம் கொடுத்தாரு பாண்டி. இதுதான் கதை சுருக்கம். அது எப்படி நடந்ததுன்னு சொல்றோம். கொஞ்ச நேரம் இருந்துச்சு உட்காருங்கம்மா. யாரும் உட்கார்ந்து பாருங்க. எழுப்பிடுங்கம்மா. அவர்கள் அருளாக அழைக்கக்கூடிய நேரம். எழுப்பிடுங்கம்மா, எழுப்பிடுங்கம்மா. மதுரை எல்லையில
தென்மதுரை எல்லையில அந்த சங்கமதுரை இரண்டமனத்து எல்லைக்கு கட்டுப்பட்ட பாண்டிமுனிக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளையமலை வெள்ளச்சாமியும் இந்த ஒரு மந்தையில யார் யார் குடும்பத்தை இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறணும். அந்த வெள்ளையமலை வெள்ளச்சாமி தெய்வத்தினுடைய நீதி யார் மேல தொட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறணும். அதுக்காகத்தான் சாமி அழைக்கக்கூடிய நேரம் இது. தயவு செஞ்சு யாரும் கேள்வி கண்டு பண்ணாம கைதட்டி ஆரவரப்படுத்துங்க. ஆண்கள் இளைஞர்கள் இருந்தா தயவு செஞ்சு விசிலடிச்சு ஆரவரம் செய்யுங்கப்பா. இங்க ஒரு கூட்டங்கள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அங்கிட்டு போனா கைதுடுமா குழு போயிரு, கைதுடுமா, கைதட்டி ஆரவரப்படுத்துங்க. உலகத்தை இருந்தா உடனே ஓடுங்க, விசிலடிக்கிறவங்க அடிங்க. நீ அங்க உட்காந்து உலக ஓடியா? அப்புறம் யாரு இங்க பாடுவா? அவங்கள சொன்ன உலக ஓட சொல்லி அப்புறம் எல்லாம் டென்ஷனா வீட்டுக்கு போயிடுவாங்க. நாட தண்ணி கெடுக்க பாக்குறேன். தெரிஞ்சு உட்காருங்கம்மா. ஹலோ 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 அப்படி கொண்ட நீதி உள்ள தெய்வம் ஜக்கம்பட்டிக்காரன் தெக்கத்தி வீரன் போதக்காரன் சரி இந்த சண்டால வெள்ளச்சாமி இந்த வேடை மட்டும் உன்னை அழைக்கிறேன். ஓடிவா சாமி, உன்னோட வேடை மட்டும் நான் அழைக்கிறேன். இந்த வேளையில உனக்கு இருக்கிற நீதி இந்த மந்தையில இருக்குதா இல்லையா? வா பார்க்கலாம். ஓடிவா வா. மதுரை கட சந்தனமா மதுரை கட சந்தனமா மதுரை கட சந்தனமா சண்டால வெள்ளச்சாமி சாமி இறங்குமான மதுரை சேவற்கட்ட சந்தனமா மதுரை கடை சந்தனமா சந்தான வெள்ளை சாமி எனக்கு மானாமதுரை சேவகத்தி கள்ளராதக்கத்தி கள்ளரா சண்டால வெள்ளச்சாமி சாமி நாட்டே வீரரடா இந்த சந்தான வெள்ளை சாமி சாமி நான் தென்னாட்டில் வீரகடா அடகிழக்கு ஆனமலை ஒத்தக்கரை மதுரை ஆனமலை ஆனமலை மலை 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 ஒத்தக்கரை சண்டால எனக்கு அருகிருப்போ திட்டம்பட்டி ஆனமலை 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 ஒத்தக்கரை ஆனமலை ஒத்தக்கரை இந்த சண்டார வெள்ளை சாமி எனக்கு அருகிருப்போ சக்கமட்டி நான் சக்கமட்டி இல்லையே சக்கம்பட்டி இல்லையில சக்கம்பட்டி இல்லையில நான் சமத்தரகே நான் முருந்தேன் சக்கமட்டி எல்லையிலே சக்கமட்டி எல்லையிலே நான் சமத்தரகாய் பிறந்தவன்டா உசிலம்பட்டி சீமையில உசிலம்பட்டி சீமையில சாமி சண்டாளவாமி ஒய்யாரமா வாழ்ந்தவரா உசிலம்பட்டி சீமையிலே உசிலம்பட்டி சீமையிலே நான் ஒய்யாரமாய் வாழ்ந்தவன்டா மதுரக்கரே எனக்கு சந்தனமா மதுரை எனக்கு சுகக்கட்ட
பொறுமை 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 சாமி. 6 மணிக்கு அதிகமா தலையில தயவு முக்காடு எடுத்துருங்க கொஞ்சம் நேரம். இந்த சாமிகளுக்கு முடியல வரைக்கும் முக்காடு விடாது யாத்தா. கைதட்டி ஆரவர சத்தம் கொடுங்க. இது மட்டும் தான் ஆடா. இன்னும் நம்ம சோட்டால எங்க இருக்குது? வா வெளியில. நம்ம வாழ்ந்த சீமை சிவகங்க மண்ணு. நமக்கு உண்டான கதை தான் நான் படிக்கிறேன். ஏண்டா வரந்து நிக்கிற? வா வெளியில. ஓடிவா சாமி. சக்கப்பட்டியில பிறந்து எப்படி ஒரு தேர்வோட நினைக்க வாழ்ந்தேன். எப்படி புகழோட வளர்ந்த சொல்லணும் இல்ல. எப்படி ஒருத்திக்கு ஒரு மகனா, நான் ஒருத்திக்கு ஒரு மகனா, இந்த சண்டார வெள்ளச்சாமி உதயம்மா பிறந்தவனா, ஒருத்திக்கு ஒரு மகனா, ஒருத்திக்கு ஒரு மகனா, இந்த சண்டார வெள்ளச்சாமி ஓவியம்மாள் பிறந்தவந்தா. செம்பாகி பெற்றெடுத்த செம்பாகி பெற்றெடுத்த செம்பாகி பெற்றெடுத்த மாவளியே செல்லமாகி வெள்ளச்சாமி சேதுபதி பெற்றெடுத்த சேதுபதி என்றெடுத்த மகே வெள்ளச்சாமி சேதுபதி சேதுபதி கல்லமாகி வெள்ளச்சாமி எனக்கு கார கொடுக்கத்தே காரக்குழக்கத்தில அண்ணனுக்கு கையம்புதான் பக்கத்திலே காரக்குழக்கத்திலே காரக்குழக்கத்திலே எனக்கு கையம்புதான் பக்கத்திலே இன்னைக்கு கவுதாரி கூடெடுத்து இன்னைக்கு கட்டழகே ஓடிவாரே கூடெடுத்து கவுதாரி சண்டார மகனா ஒரு பக்கத்தை எடுத்துக்கிறோமே, கமதாரி கட்ட ஒரு பக்கத்தை கையில தூக்கிக்கிறோமே. அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள வேட்டையாடி ஒரு நேரமெல்லாம் என் சண்டாரி வெள்ளையமா கூட பேசுற நேரமெல்லாம் எந்த அளவுக்கு குடி போதையில போய் தெரியுமா? தெரியுமுங்க. நான் எப்பேற்பட்ட குடியார பெண் தெரியுமா? தெரியாதா? ஒரு வாரத்துக்கு அண்ணன் இல்லாம கூட செவனு வாங்கிடுவேன். சரி. ஆனா ஒரு நாள் பொழுது 1 மணி நேரம் அண்ணன் என்ன இல்லாம இருக்க மாட்டேன். என்னங்கண்ணே? அண்ணன் தண்ணி இல்லாம இருக்க மாட்டேன். இந்த உடம்புல ஒரு ரத்தமா அம்புட்டும் போதுதான். ஆமாங்க. கிள்ளையில எனக்கு சாராயமா சண்டால சாராயம்மா
சாராய இழுத்து வருகிறேன்னு வெள்ளச்சாமி மோசமான குடியாரே. சரி, எங்கதைய சொன்னேன். இந்த வெள்ளச்சாமிக்கு இருக்கிற ஆளை பார்த்துக்கிட்டோமா? ஆமா சாமி, எங்கதைய சொல்லிட்டா மட்டும் போதுமாய். பிறகு இந்த வெள்ளச்சாமிக்கு 4 பேர் இருந்தா, என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் அது உன்னோடதான், செத்தாவது உன்னோடதான் சத்தியம் பண்ணி விட்டுட்டு போனாலே என் சண்டாளி. யாருங்க? வெள்ளையம்மா. அவளுக்குன்னு ஒரு ஆளாவது இல்லையா உயிர் கூட்டம் இருக்கு சாமி. கண்டிப்பா இருக்கும். பாடி கண்ணிகளியாத வயசு கழுத்துல 20 மாங்கல்யம் அணியாத பருவம் வெள்ளமலை காட்டுக்குள்ள சந்திச்சுக்கிட்டமே. சரி, அந்த ஆளு பொண்ணோடுதான் செத்தாளுதான் சொன்னீங்க. எங்கடி போனேன்? ஓடி வாசாமி சீவைக்கு போனேன். நம்ம கட்ட தாண்டி எழுந்து போச்சு. சரிங்க, நம்ம ஆபச நீதி இல்லையே. இல்ல சாமி, எங்க மறந்து நிக்கிற? ஓடிவா. வெள்ளையம்மா கூட்டத்துல ஒளிஞ்சிருப்ப. கைத்துடுங்கம்மா. அப்படி எரியாத வயசுல கைத்துடுங்கம்மா. பார்த்து பேசி பழகினதெல்லாம் பொய்யாயிடக்கூடாது. வா, இப்ப வெள்ளச்சாமி கூப்பிடுற ஓடிவாளிய அப்படிப்பட்ட ஆளுக்கு எனக்கு சிறப்பு விருது காத்துக்கிட்டு இருக்குது. ஓஹோ, இப்படி என்ன? அப்படி கண்ணிகளியாத பொண்ணு. சரி, கழுத்துல மாங்கல்யம் மூட்டாத பொண்ணு. சரி, வெள்ளையம்மா ஆட்டம் வந்துட்டா அவளுக்கு விருது போடுறது பழக்கம். சரிங்க, வழக்கத்தை கட்டுப்பட்டு நாட்டு மக்கள் இந்த ஊர் மக்கள் உத்தரவு கொடுத்தா அந்த வேலையை நம்ம செய்யலாம். ஓகே ஓகே, அழைப்போமா? சரி சாமி, வா பார்க்கலாம். ஓடிவா. இந்த சாமி இலக்கையில இந்த முன்னாடி இருக்கால வேமா பின்னாடி திரும்பி பாக்குறீங்க. ஏன் சாமி அங்கிட்டு தான் வந்துருச்சு போலன்னு. ஓஹோ, ஏன்னா தெய்வம்ன்றது நம்ம எல்லாத்துக்கும் விதமானது. ஆமா, எல்லாத்துக்கிட்டையும் சாமி இருக்கு. ஆமா சாமி, அது வெளிக்கொண்டு வரும் நம்ம கிட்ட தான் இருக்குது. கண்டிப்பா இங்க நம்ம கிட்ட சாமி வந்துருமோன்னு கட்டவரில் ஊனிட்டு உட்காந்தோம்னா வராது. ஏன்னா மத்த நாடகம் மட்டும் கிடையாதுமா, அம்மா நாட மகமாயமா வைப்பாங்க. 7 கரங்க வச்சு சாமி நிற்பாங்க. சாமியே பிள்ளையா சிறு பிள்ளையில 9 பிள்ளைகள் நிப்பாட்டி திண்ணற போட்டு ஆத்தால வாமான்னு மனதார வளர்த்து அரைச்சிட்டோம்னா சரி ஆத்தா மனமிறங்கி வந்துருவா. கண்டிப்பாங்க. ஆனா இந்த நாடகம் அது போல கிடையாது. இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி மதுரை பாண்டிமணி நீதி யாரு கூடிய தொட்டு வரணும்னு விதி எழுதப்பட்டதோ அவங்க கிட்ட மட்டும் அவங்க வருவாங்க. சரி, 1000 பேர் ஆடி வந்துடலாம். அடையாளம் ஒண்ணுதான். ஆமா, என்ன ஒண்ணுதான். அந்த விருது அடையாளத்தை நம்ம கொடுக்கணும்னா சரி, ஊருக்காரங்களுக்கு சம்மதம்னா அப்படிப்பட்ட வெள்ளையம்மா வரட்டும். சரி, வந்திருந்தாலும் மேடை கேத்துவான். சரி, மேல கூப்பிடுவான். ஓடிவா. அடி உனக்கு அறுப்பு போட்டது சண்டாளி வெள்ளையம்மா. அடி உனக்கு அச்சரச்ச அறுப்பு கோட்டை திருப்பத்தூரா, அறுப்பு கோட்டை திருப்பத்தூரா. சண்டாளி வெள்ளையம்மா எங்க 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 வந்திருக்க? அச்சரிச்சே சாயத்துண்டா. உடன் பிறந்த 7 உடன் பிறந்த சண்டாளி வெள்ளையம்மா இலங்கிலேயே ஓடிவாடி கேட்கலையா? சண்டாளி வெள்ளையம்மா என் இலங்கிலேயே ஓடிவாடி. அடிபடக்கு சாலையில 2 மரம், சித்தப்பட்டி சாலையில 2 மரம். சண்டாளி வெள்ளையம்மா உனக்கு சமத்தாரே வச்ச மரம். சாலையில 2 மரம், இன்னும் ஒரு சாலையில 2 மரம். சண்டாளி வெள்ளையம்மா அடியே சண்டாளி உனக்கு சர்க்காரி வச்ச மரம். உனக்கு சுருட்ட புளிய மரம், சுருட்ட புளிய மரம். நம்ம சுழந்தாடோ சுருட்ட புளிய மரம், சுருட்ட புளிய மரம். சண்டாளி வெள்ளையம்மா அவருதான மனைவி சுழந்தாடோ பிள்ளை அடியரப்பு கோட்டை சண்டாளி திருப்பத்தூரா. வெள்ளையம்மா திருப்பத்தூரா உனக்கு சாயத்துண்டா. சண்டாளி உடன் பிறந்த வெள்ளையம்மா உடன் பிறந்த சண்டாளி ஓடி வாரி
புளிய மரத்தோறும் சரி என் வெள்ளையம்மா கை ஒத்துக்கிட்டு அவளை கூட்டி போற வேலையில என்கிட்ட என்னெல்லாம் கேட்பா தெரியுமா சாமி? என் வெள்ளையம்மா எது வெள்ளா பிரியத்தோட ஆசை விட என்கிட்ட கேட்டா என்னங்க? என்னென்ன விழாவிற்காக நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லணும். என்ன 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 அலட்சம். சரி, வெள்ளச்சாமிக்கு ஒரு ஆட்டத்தை பார்த்தோம். ஆமா, வெள்ளையம்மாளுக்கு முறையான ஒரு ஆட்டம் இருக்குது. சிறப்பான ஆட்டம்ங்க. அழகா நீ ஆடி வந்த ஐயா. இந்த வெள்ளையிலையும் இந்த மண்ணிலையும் நீதி இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா சாமி, ஆடி வந்த அழகா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆட்டத்தை நான் பார்க்கணும். ஒரு மட்டுக்கிட்ட உட்காருகில அண்ணே உள்ளு கொடுக்க சம்மதமானு சரி ஒரு கருணை கேட்டுலாங்க. ஐயா ஊரார்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இந்த வெள்ளைச்சாமி வெள்ளையம்மா மதுரை பாண்டிமொழி நாடகத்துல வெள்ளைச்சாமி சாமிகளுக்கு நேரம் வெள்ளையம்மா ஆடி வருவாங்க. அப்படி ஆடி வரக்கூடிய வேலையில கண்ணிகளியாத பெண்ணை மேடை ஏற்றி வெள்ளைச்சாமி அடையாளம் விருது கொடுப்பாரு. உங்க சம்மதம் இருந்தா நம்ம ஊர்லயும் ஒரு கன்னி பெண்ணை மேடை ஏற்றலாம். சம்மதங்களா? ஊரார்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், விழா கமிட்டியாளர்கள், ஊர் பொதுமக்கள் சம்மதமா கை தட்டலாமே. மேடை ஏற்றலாங்களா ஐயா? எதுக்காக சொல்றோம்னா, இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி மனுஷனா பிறந்து வாழ்ந்து நினைச்ச அவங்க பேய் பிசாதா தெரியல. சரி, ஏன்னா சாதி விட்டு சாதி விரும்புறதுனால சரி மண்டிட்டு உட்காரு சாமி. நான் விளக்கத்தை சொல்லிக்கிறேன், ஏன்னா நாட்டு மக்களுக்கு புரியணும். முறைமுறையா அந்த நாடகத்தை நம்ம பார்த்திருப்பாங்க. சில பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாம இருக்கும். மண்டிட்டு கீழே உட்காரு, உட்காரு சாமி. நான் சொல்றேன் உட்காரு, கீழே மண்டிட்டு உட்காரு. மண்டிட்டு உட்காரு சாமி. கூப்பிடுறேன் உட்காரு, உட்காரு சாமி கீழே. இன விட்டு இன விரும்புறாங்க. விரும்பின நாள்ல இருந்து சரி இன பிரியாம 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சரி, ஆனா 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போற ஒரு கட்டாயம். ஓடி போறாங்க. சரி, வாழ வழி தெரியல, போற திசை புரியல. எப்படியாவது ஓடி போய் சந்தோஷமா வாழணும். ஓடி போற வேலையில சரி ஒரு நழிப்பவர் கூட்டம் வேடுவரினம் மதுரை எல்லையில பாண்டி கோயிலுக்கு அருகாமையில இருந்து ஒரு வேடுவர் கூட்டம் இருந்து இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமிக்கு இரவு நேரத்துல தங்க இடம் கொடுத்தாங்க. சரிங்க, உசுர காப்பாத்தணும்னு தஞ்சம் போனாக, அடைக்கலம் கொடுத்து உயிர் காப்பாத்துறாங்க. ஆனா பொழுது புகழ் விழுந்துருச்சுன்னா அவங்க பொழப்ப தேடி போகணும். சரி, நீங்க பாண்டியில போய் புரிஞ்சுக்கோங்க, இல்லன்னா அவங்க உசுர நீங்க காப்பாத்தீங்கன்னு சொல்லி வெளியே போயிடுறாங்க. சரி, இதுக்குமே நம்ம இருந்தோம்னா கொண்டு விடுவாங்கன்னு அவங்க அன்னைங்களா விரட்டி போறாங்க பின்னாடியே. சரி, இவங்களை எப்படியாவது பிரிச்சு போடணும்னு அப்பதான் போறாங்க. பாண்டிகளை நோக்கி செல்லும் வேலையில சரி பாலமர சோலைக்குள்ள எங்கிட்ட வழி மறிச்சுட்டாயா? அன்னைக்கு வழி மறிச்ச வெள்ளச்சாமி வெட்டிட்டாங்க. வெட்டி கொண்ட சந்தன கட்டில வச்சு எரிச்சுட்டாங்க. சரிங்க, அப்பதான் பார்த்தா வெள்ளையம்மா வந்த அளவனோட செத்தாளவனோட சத்திய நீதிக்கு நான் கட்டுப்படுறேன்னு சரி அந்த எரிகிற தீயில ஏறி விழுந்து மாடு உடனே ஏறிட்டான். 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. சரி, அப்பதான் பார்த்தாரு பாண்டி. தன்னை நம்பி நாடு அடைக்கலம் கட்டி ஓடி இப்படி வந்தவங்கள வாழ விடாம அழிச்சு போட்டாங்களே. சரி, இவங்களை இப்படியே விட்டுட்டோம்னா இவங்களுக்கு உண்டா நீதி இல்லாம போயிடும். சரி, நீதி நம்ம நிலநாட்டி காட்டணும்னா இருந்த இருவருடைய ஆபசத்தையும் மீண்டும் உயிரெழுப்பி சரி தன்னுடைய இடது கால் பெருவிரல் ஐக்கியம் செய்தார் பாண்டி. சரி, அப்படி ஐக்கியம் செய்த வழியில இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி கிட்ட ஒரு வரத்தை கொடுக்கிறாரு. சரி, எப்படிதான் எப்படிங்க இன்னைக்கு நீங்க எப்படி எல்லாம் வாழலாம் நினைச்சு ஓடி வந்தீங்க, அந்த ஆசைகளை நிறைவேறாம இன்னைக்கு உங்களுடைய பாதியில மாட்டுட்டீங்க. சரி, நீ பேய் பிசாத கிடையாது. கலிவத்துல நீ தெய்வம் ஆளணும். உனக்கு பிடிச்ச என்ன கொடி வேணாலும் தொட்டுக்க. சரி, அந்த கொடியில இருந்து நீ வாழ்ந்துக்க. ஆனா அந்த குடும்பத்துல எந்த ஒரு வரம் இல்லையோ மாங்கல்யம் வரத்த இப்படி வரம் இல்லைன்னா வரத்தை கொடுக்கணும். சரி, புத்திர வரங்கிற குழந்தை வரத்தை நீ கொடுக்கணும். சரி, அப்படி பிறக்கிற குழந்தைக்கு பேரும் உன்னோட பேரும் சொல்லி இந்த உலகம் எல்லாம் நம்மளை வணங்கட்டும்னு சரி சத்திய வரத்தை கொடுத்தாரு. அப்படி சத்திய வரத்தை கொடுக்க ஒரு காரணம் இருக்குது. என்னங்க? ஏன்னா இன விட்டு இனம் ஓடி போனவங்க வீட்டை விட்டு ஓடி போனாங்க. சரி, 3 மக்க நாளிகையும் ஓடி போயும் சரி நீதி நேர்மையோட சத்தியத்தை கட்டுப்பட்டு உண்மையா இருந்தாங்க. 2 பேரும் கண்ணிகளையாம இருந்தாங்க. சரி, அது ஒரு காரணம். கழுத்துல மாங்கல்யம் கட்டிக்காத ஒரு காரணம். சரி, இந்த வெள்ளச்சாமி இறந்தவர்கள் ஆண்டு உடன்கட்டை ஏறினவர் வெள்ளையம்மா. ஆமா, இந்த ஒரு 3 காரணத்துக்காகத்தான் அந்த மதுரை பாண்டிமன் அன்னைக்கு நின்று அடைக்கலம் கொடுத்தார் வெள்ளையம்மா வெள்ளச்சாமிக்கு. சரி சாமி, அந்த சத்தியநீதி கட்டுப்பட்டு இல்லையே நினைக்கிற ஒரு குடும்பத்தை தொட்டு இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி வருவாங்க. அவங்க இருந்து குடும்பத்துல வாழ்றது கொஞ்ச காலம் தாங்க. சரி, அவங்க வாழ்ற காலத்துல இருந்து அந்த குடும்பத்துல எந்த வரத்தை நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த வரத்தை கொடுத்துட்டு விட்டு விலகிடுவாங்க. சரி, அதுதான் அவங்க வாங்கின வரம். இந்த குடும்பத்தை விட்டு வேற கூட தேடி போயிருவாங்க. சரி சாமி, அப்படி பிரிகிற நேரத்துல அவங்களுக்கு உண்டான பண்புகளை சீர் கொடுத்து சரி அந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி வெளிநிற்பாங்க. சரி, ஆனா நிலையா இருந்து அந்த குடும்பத்தை மதுரை பாண்டிமணி இருந்து காத்துக்கிட்டு வர்றாருங்கிறது இன்று வரைக்கும் ஒரு ஐதீகம். பாண்டி அதுக்காகத்தான் இந்த கூட்டத்தை கண்ணிகளையாத பொண்ணு, கழுத்துல மாங்கல்யம் முடியாத பொண்ணு, ஏன்னா தாளிங்கிற வெளி வெள்ளையம்மாளுக்கு பூட்டல. ஆமா, அதனால இந்த விடுது பூட்டணும்னா கண்ணிகளையாத பொண்ணாத்தான் இருக்கணும். 1000 பேர் ஆடி வரலாம். சரி, அடையாளம் ஒண்ணுன்னு சொன்னேன். ஆமா, அதுக்காகத்தான் சொன்னேன் நானு. சரி சரி, இப்படி 1000 பேர் ஆடி வந்துட்டாலும் அடையாளம் ஒரு ஆளுக்கு தானே கொடுக்க முடியும் சாமி.
அப்படி நாங்க வெளில கொடுக்கலாம்னு ஊருக்காரங்க சம்மதம் எல்லாரும் இப்ப புரிஞ்சிருக்கோம். சம்மதம் சொன்னா தான் நான் மேடைக்கு ஏத்துவோம். ஏன்னா கீழே இருந்தா ஒன்று அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆமாங்க. விருது போட்டுங்கிறது சிறப்பு. இப்ப சொல்லுங்க சம்மதமா? ஒரு சம்மதம் இருந்தால் சம்மதம் கை தரலாமே. அவங்க பயந்துட்டே கிடக்க இல்லம்மா, விருது கொடுக்கணும் உங்க சம்மதம் இருந்தா மட்டும்தான். இல்ல வெள்ளச்சாமி சொல்ல கீழே அவங்களுடைய பாட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இவ்வளவு நேரம் ஆட வைக்கிறீங்களா? இப்ப இவ்வளவு நேரம் கூட்டத்தை 50 பேர் தூங்குனாங்களே, அதை யாரும் கேட்கலையே. ஐயா ஏன்னா அந்த கதை போட்டன்னு எவ்வளவு பாட்டு இருக்குது. காட்சி இன்னொரு முக்கியம். இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி மதுரை பாண்டிமன தெய்வம் யாரு குடும்பத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இவங்களை கண்டுபிடிக்கணும்னா மந்த மந்தையா கூட்டி அழியணும். ஆனா அதுக்கு அவசியம் இல்ல. இந்த நேரத்துல நம்ம கண்டுபிடிச்சுக்கிறது தெரியும். அதுக்காகத்தான் ஜாமி அளிக்கிறது. பாக்கலாம் என்னங்க ஐயா, என்னென்ன கேட்டா வெள்ளையம்மா அவளுக்காக என்னென்ன நான் வாங்கி கொடுத்தேன். என்ன மலங்க? ஏய், அந்த சண்டாளி குளிக்க மஞ்ச மட்டும் விதவிதமான மஞ்ச கேப்பா. விதவிதமாக 1 2 கிடையாது. அந்த சண்டாளிக்குன்னு சீரு சொல்லி வரணும். இன்னும் எண்ணி சொல்ல 73 பொருள் இருக்குது. 73 பொருள் அத்தனைக்கும் பேட்டு இருக்குது. அப்பப்பா இல்லை வர கேளு சொல்லுங்க. அடி அஞ்சும் மந்த சண்டாளி அறக்கும் கொத்த மஞ்ச கொடக மஞ்ச கள்ளாறு இருக்க மஞ்ச ஏரிடத்திலேயே மஞ்சள் விதவிதமான மஞ்சள் வச்சு குளிக்கிறேன் தண்டாளி. சரி, காதோட கருகமணி போட்டு தண்டாக்கு மூக்குத்தி இணைஞ்சு கண்ணோர மைய பூசி கண்டாய கருப்பத்துல கட்டி கோடாரி கொண்டு போட்டு நிறைய மல்லிகை போச்சு வருவாய். அச்சம் வந்துருன்னா அவளதாக்க 2 ஒண்ணு போதுமா ஐயா? ரசிகா ஆஹா அம்முட்டு ஒரு அழகா இருப்பாய். வெள்ளை அந்த ஆட்டத்துல பார்த்தேன். என் வெள்ளையம்மாளை எங்க கதைய சொன்னோம். சரிங்க, வெள்ளச்சாமி கதைய சொன்னேன். ஆமா, வெள்ளையம்மா கதைய சொன்னேன். ஆனா இந்த வெள்ளையம்மாள வெள்ளச்சாமி இன்னைக்கு நீதி இருக்கு காரணம் யாருங்க? யார் சாமி? அந்த புத்தங்குடி மீது உருளை கரைகிறோம். அந்த சங்கமத 2 வடத்தில வந்து ஆட்சி வருகிறானே மதுரை பாண்டி. பாண்டி இல்லாம இன்னைக்கு எங்களுக்கு வாழ் கிடையாது. இல்ல சாமி, எங்களை வாழ வச்ச பாண்டி. உன் பேரை சொன்னா ஆடவே கூட ஆடு ஓடாது. 1000 கட்டு கட்டலாம். சரி, ஆனா இந்த நேரம் உன்னை கட்டி மறிக்க ஆளு இருக்காடா கூட்டத்துல. சாமி பாக்கலாம். உன்னோட ஆங்கார எங்க? இன்னும் மந்தையில ஒளிஞ்சிருக்கிற ஆளு எங்க? ஓடிவா, ஆளை விட்டுறாதே. யாரா இருந்தாலும் படி பார்க்கலாம். வா சாமி, வாவலிங்க உனக்கிடத்து கீழமாறு உள்ளாத ஆட்டி மடக்கு நேரமாடா விழுந்த
சட கொள்ளாத வாண்டி உனக்கு வடநாடு கீழமா உனக்கு விழுந்த சடை மதக்க விழுந்த சடை கொள்ளாத உனக்கு வடநாடு கீழ்புறமா உனக்கு தெற்கே வெகு தூரமா தெற்கே வெகு தூரமா செல்லப்பாண்டி தங்கப்பாண்டி பாண்டி முத்துப்பாண்டி வெகுதூரமா தெற்கே வெகுதூரமா பால்பாண்டி செல்லப்பாண்டி தங்கப்பாண்டி உனக்கு தென்னாட்டி எல்லையடா சுருட்டும் மணக்குதரா சுருட்டு மணக்குதரா துறைமகனார் நாளைக்கு சுருட்டு மணக்குதடா சுருட்டு மணக்குதடா உனக்கு உனக்கு வாய்க்காலாம் சுமத்தே வாய்க்காலாம் சுமத்தே பாண்டித்திருமணக்கு வரப்பள்ளா தலைய வாய்க்காலமஞ்சிமத்தை வாய்க்காலமஞ்சிமத்தை பாண்டி வல்லாதவாடி உனக்கு வரப்பல்லா தலையறையா கோட்டைய திருமதில சாமி திருமதில மண்டபமா பாட்டி மண்டபமா மண்டபமா பாண்டி கோச்சுக்கிறாம கை தட்டி விசில் அடிங்கனே வந்திருக்கிற முதல்ல பாண்டி அப்பா ஆத்தா நீ உட்கார் பொறுமை பொறுமை நீ உட்கார் இந்த சாமியை பிடிச்சு உட்கார முதல்ல ஒரு நீதியை கண்டுபிடிக்கணும்னா சாதனை பெற்றது கிடையாது கேலி கிண்டல் பண்ணி விளையாட்டை பேசிக்கிட்டு இருப்போம் சரி ஆனா நமக்கு தெரியாது நமக்குள்ள சாமி இருக்கிறது நமக்கு தெரியாது பறந்து இழைச்சு பார்த்தா தான் தெரியும் அவரை தொட்டு வந்தவர் யாருன்னு சரி மத்தால விளையாட்டுக்கு வந்து ஆடிட்டு போற விஷயம் கிடையாது இந்த நாடகத்துல ஏமாத்திர வந்த அளவா எப்படி இப்படி போயிருக்கிறாங்கன்னு நான் சொல்லக்கூடாது சத்திய நீதியோடு இருக்கிற உண்மையில மட்டும்தான் தெய்வ நீதி வரும் அப்படி வந்திருக்கிற ஆளுக அத்தனை பேர் என்ன என் பாண்டிக்குன்னு இருக்கிற ஆளு அவ்வளவுதானா விட்டுதான நீதி என்னங்க கேட்டுக்கிறோமே பாடலாமா நிப்பாட்டிக்கோமா அதுக்கு ஒரு சட்டம் போறிய போறாங்க ஆமா என்ன எத்தனையோ பாட்டுகள் இருக்குது இந்த கதை பாட்டுங்க அடே ஒரு முக்கியமான விஷயம் நீங்க எங்கிட்ட சொல்றீங்க எங்கிட்ட இருந்து ஒரு ஆயா வந்து கிட்ட கத்திரி கிடக்காது இந்த வெள்ளச்சாமி வெள்ளியம்மாள் நடத்துற சாமி நாடகம் அந்த ஆயலுக்கு புரியல என்ன ஏன்னா அது பெரிய மனசு படுத்து நினைக்குது பிள்ளைகளை ஆட விட்டுட்டு இருக்கிறார்கள் அதுக்கு புரியல அம்மா சொல்லாதீங்க பாவம் பெரிய மனுஷி இவர் சொல்லும் போது சொன்னாரு நீ உட்கார்ந்து ஆடு சாமின்னு நீ உட்கார்ந்து ஆடுங்கம்மா ஆடு சாமி உட்கார்ந்து ஒண்ணு கூட நினைச்சுக்க வேண்டாம் பொறுமையா நீ உட்கார்ந்து ஆடு எனக்கு போதும் இருக்கிற நீதி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உன்னை நினைக்கிறேன் வா அறுதினமும் மள்ளும் பகலும் 60 நாளிகையும் வடகுள்ள இருந்து வெள்ளையனை கொடுத்து டாக்டர் வாக்கு கொடுத்திய பாண்டி ஆனா அந்த வாக்கு பையா கூடாது ஆமா சாமி வாயின பிடிச்சுமா பாக்கலாம் ஓடிவா பிரம்மரத்தி பிரம்மரத்தி கூப்பிட்டாண்டா ஹிந்தரோ ஹிந்தரேவா பிரம்மரத்தி கூப்பிட்டாண்டா ஹிந்தரோ ஹிந்தரே
விரம்பரத்து விரம்பரத்து நிறமடா இந்த விரம்பரத்து விரம்பரத்து ஐயவ இடதுபுற மீசையிலே மீசையிலே கையோட அச்சாரமா அச்சாரமாறு மீசையிலே மீசையிலே அச்சாரமா அச்சாரமா உனக்கு அழகிற விச்சருவா அசிந்தாடும் விடியருவா முடியருவா வீச்சருவா வீச்சருவா புத்தகுடி சீமாதா சிவகங்கை ஒட்டுமணி புத்தகுடி சீமாதா சிவகங்கை சொன்னாலும் இந்த பாட்டை நான் பாடாம போக மாட்டேன். ஏன்னா அது அவருக்கு உண்டான நீதி நாடகம். புதுசாமி உன்னோட நீதி இந்த குறைவான கூட்டத்திலையும் யார் யார் குடும்பத்துல இருந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு நாங்க எல்லாரும் கண்ணால கண்பட்டு பார்த்துக்கிட்டோம் சாமி. இது போல இந்த குடும்பத்தார்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா. இந்த சாமியாரோட சொந்தக்காரங்க இருந்துச்சு முன்னாடி வாங்க. சொந்தக்கார வாங்கம்மா, பக்கத்துல வாங்க. இல்ல புரிங்க வாங்க, பிள்ளை புரிங்க வாங்க. ஆளை பிடிச்சு கூட்டு போடுவாங்க வாங்க. அங்கேயே நின்று வந்து யாரு கூட்டி போறது வாங்கம்மா, பெண்கள் வாங்கம்மா முன்னாடி வாங்கம்மா. வா சாமி. ஏன்னா நாங்க ஒரு வழிகாட்டி முன்னாடியே சொன்னேன், எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டி. யார் யார் குடும்பத்துல இவங்க இருக்கிறாங்கன்னு வழியை காட்டி விட்டோம். சரி, அது ஒரு பூசாரியை வச்சு அதுக்கு உண்டான தீர்வை நீங்க தெரிஞ்சுக்கணும், நீ தான் கண்டுபிடிச்சுக்கணும். அது வரையிலும் அவங்க இருக்கிற நம்ம குடும்பத்துல ஐயோ நம்ம பிள்ளைய மேல இப்படி இருந்து சாமி வந்து ஆடுது, 4 பேர் பார்க்க கேள்விகள் பண்ணி சிரிப்பாக மட்டும் தவறா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அப்படி சிரிக்கிற ஆளுகள் அவளை விட்ட ஆளு கிடையாது, கூட இருக்கிற பெரிய ஆளு. பிள்ளையம்ம வெள்ளச்சாமி விட்டுட்டாலும் பாண்டிய விட மாட்டார், அவருக்கு துணை இருக்கிறாரு. அதனால தகாத வார்த்தை சொல்லி அவங்களை திட்ட வேண்டாம். இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமியும் உன்னை மறிச்சு நான் வைக்கிறேன். அடுத்து எந்த எல்லையில பாட சொல்லி உன்னை கூப்பிடுறாங்களோ அப்பத்தான் அந்த பொண்ணு கிட்ட இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி திட்டு நீ வரணும். அது வரையிலும் என் பாண்டி அந்த குடும்பத்துல இந்த பொண்ணுக்குன்னு ஆபத்துன்னா அந்த நேரம் முன்ன காக்கணும். அது என் வாக்கு இல்ல, அன்றைய ஐயா வாங்கின 16 மந்த வாக்கு. அந்த வாக்கு நீ கட்டுப்பட்டு இப்ப நெல்லு பார்க்கலாம். உன்னை திருநீர் போட்டு நான் கூப்பிட்டது கிடையாது, திருநீர் இருந்து உன்னை நான் நிறுத்தவும் கூடாது. ஏன்னா அந்த வேடம் மட்டும்னால இந்த பாதில் இணைஞ்சு போற கட்டை திருநீர் போட மாட்டேன். சொல்லு கட்டப்பட்டு நெல்லு பார்க்கலாம். அடுத்து உன்னை அழைக்கிற நேரம் நீ வரணும். அப்படி இல்ல சாமி வாங்கம்மா, அது பிடிக்குமா? அந்த பிடிங்க வாங்க, பக்கத்துல வாங்க. பிடிக்குமா? இப்ப பிடிக்குமா? இப்ப பிடிச்சு கொண்டு போங்க. பிடிக்குமா? பொறுமசாமி பொறுமசாமி பொறுமை, உனக்கெல்லாம் நேரம் வர அப்பவா சாமி மீண்டும் அழைக்கும் பொழுது வாங்க, பக்கத்துல வாங்கனே. பிடிக்குமா? ஆள பிடிக்குமா? சொந்தக்காரர்கள் அக்கம் பக்கத்து வீட்டுல நிக்கிறவங்க பிடிக்குமா? வாங்கம்மா வாங்க, பொறுமை பொறுமை. சரி குடிக்க தண்ணி கொடுக்காதீங்க, தண்ணி கொடுக்க வேண்டாம்.
போங்கண்ணே, மனுஷனுக்கு மனுஷனா விட்டாச போங்கண்ணே. யாரு பிள்ளையா? வாங்கண்ணே, பாவம். பொறுமசாமி நெல்லு பார்க்கலாம், நெல்லு அனுமதி செய்யப்படாது. அடுத்தவன் அழைக்கிற நேரம் தான் வரணும். நெல்லு தூக்கிய அப்படியே தூக்கு. பொறுமையா 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 கூட்டு போங்க. அந்த அம்மா கூட பிடிக்கணும், ஒரு ஆள் பிடிச்சு கூட்டு போங்க. தண்ணி மோதல மட்டும் அடிச்சு விடுங்க, குடிக்க கொடுக்காதீங்க. கொஞ்சம் மூச்சு வாங்கி நிக்கிட்டு, மூச்சு தள்ளடி நிக்கிட்டு அப்புறம் கொடுத்துக்கலாம் சாமி. அப்படி அப்படியே உட்காருங்கம்மா. தயவு செய்து ஒரு அன்பான வேண்டுகோள், உட்கார வைங்க. காலை மடிச்சு உட்கார வைங்க. முகத்துல மட்டும் அடிச்சுடுங்க தண்ணிய இறக்கதுலயே. காலை எடுத்து விடு, காலை எடுத்து விடுங்க. பொறுமசாமி பொறுமசாமி இல்ல சாமி நெல்லு. நான் உனக்கு திருநீர் போட்டு நிறுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். நெல்லு சாமி, நெல்லு பார்க்கலாம். சாமி வந்து ஆடி வந்த அன்பான வேண்டுகோள், யாரும் வீட்டுக்கு போயிட்ட வேணாம், நீங்களும் போயிட்ட வேணாம். என்ன காரணம்னா அதிகால வேலை, இலைகுலுங்க வேலை, பிரம்ம முகூர்த்த வேலையில பாண்டிமணி கையை தீப்பந்து முடிச்சு அறிவாமலை என்று எலுமிச்சைகளை காவு குடித்து கேட்கின்ற வரையெல்லாம் கொடுக்கிற நேரம் வரும். அப்பொழுது பாண்டிமிகளை உதவி வாங்கி பூசினால் தங்களை பிடித்த பிள்ளை சுனில் காத்து கருப்பு செய்வீர்கள். அத்தவழி பத்தவழி ஓமல் குற்றர்கள் விலகின்ற ஐதீகம். அன்புகளை பொறுமை காத்து நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுத்தால் நல்ல ஒரு கலை விருந்தை கொடுப்பதாக காட்டுகள் சொல்லிக் கொண்டு பொறுமையா பொறுமையா. உண்மைக்குமே நான் பெருமையா நினைக்கிறேன். வரையிலே கூட்டம் ஒரு 4-5 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. அப்பாட்ட கேட்டேன், இங்க பா கூட்டத்தையே காணும், நாடகம் வேற, பாண்டிச்சாமி நாடகம், சாமி அழைக்கிறது எப்படி என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் வந்துருவாங்க, இவனும் பயப்படுறாங்க. அதுபோல விளையாட்டாக நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா நமக்கு தெரியல. ஆமா சாமி, இந்த மந்தையிலையும் அவங்க நீதி அது எண்ண முடியாத அளவுக்கு இத்தனை பேர் மேல இருந்திருக்கிறாங்கன்னு கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் கண்பட பார்த்து தெரிஞ்சுக்கிடும். எங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த ஊர்லயே வந்துட்டு தெய்வம் இல்லைன்னு நினைச்சிட்டு போயிடக்கூடாதுன்னு. ஆமா, தெய்வம் நீதி இருக்கிற உன் நீதி விளங்கட்டும். அப்படி பொறுமையா கூட்டி போங்கண்ணே. போய் தூங்க போடுங்க. வீட்டுக்கு மட்டும் கூட்டி போயிடாதே சாமி வந்தவங்களை. அவர் சொன்னது போல இலகவ நேரம் பாண்டிமணியை வீட மட்டும் வருவாரு. அப்போது அந்த அதிகாரத்துல இருக்கிற வேலையில அவர் கையாள திருநீர் வாக்கு வாங்கணும். அதுக்காக தயவு செஞ்சு உங்களை உட்கார வைங்க. வீட்டுக்கு மட்டும் அழைச்சிட்டு சொல்ல வேண்டாம். அப்படியெல்லாம் உட்காருங்கம்மா, அப்படியே உட்காருங்கம்மா. காது கழுத்துல போட்டிருந்த தோடு முக்கத்தி எதுவும் காணாம போயிடுச்சுன்னா உடனே பாத்துக்கிறோங்க. எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கிறோங்க. ஆமா, பார்த்து அப்படி அவ்வளவு இடத்துல அங்க உட்காந்துக்கிறோங்க. இடம் மாறி உட்காந்து இட பிரச்சனை வந்துட போகுது. சரி, கொஞ்ச நேரத்துல வெள்ளையம்மா வருவாங்க, பாண்டிமணி வருவாரு, காரைக்குடி குறமை, தஞ்சாவூர் குரத்தி எல்லாம் வந்திருக்காங்க. வெள்ளச்சாமி சரிப்பா ஐயா, நண்பர்களை பார்க்கணும். சரி, ஏன்னா இத்தனை கால வருஷங்களாக நான் காத்துக்கிட்டு இருந்த அந்த நாள். சரி, இந்த நாள் தை மாதம் 3ஆம் தேதி உரங்காம்பட்டியில மஞ்சு விரட்டு எப்பன் செத்து போன கிடையாது. பாவமே. அது மட்டும் இல்ல, அருப்பு கொடுத்துட்டு போத்துல ஒயிலாட்டம். எனக்கு நன்மைகளா இருக்கிறாங்க. சரி, என்ன குடியார பேளுங்க யாருங்க அவங்க? சரி சரி சரி, எங்க நேரம் தண்ணியை போட்டு படுத்துருக்கேன் அப்படி சொல்லுங்க. அருப்பு கொடுத்துட்டு போத்துல ஆட்டம் 8 மாசம் வாங்கினாங்க. வாங்கின நாள்ல இருந்து இது வரைக்கும் காணும். நீ கவலைப்படாதீங்க, எங்க இருந்தாலும் பிடிச்சு எடுத்துட்டு வா, இழுத்துட்டு வரேன். தயவு செய்து பட்ட நண்பர்களை பார்க்கறதுக்காக ஆள வருத்திட்டேன். சரி, அந்த பக்கத்தை வந்து சண்டாளி இந்த வெறும்பைய வரையில வெறுங்கையை வசிக்கிட்டு வந்தவாரானு புராணத்தனமாவே நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியா? ஆமா, இங்க இருந்தவள நான் தேடி போகல. சரி, நான் பாட்டுல வெறுவரன்னு வீசிக்கிட்டு போயிட்டு என்ன நினைப்பான், இந்த பக்கத்தை எதுக்கு வந்தேன் எதுக்கு வரணும், வெறுங்கையோடு எதுக்கு வந்தேன் தேவையில்லாம. சரி, ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கிறான் பாரு. வீங்க மூஞ்சியா? சரி, ஒரு முளை பூவாச்சும் வாங்கிட்டு வந்தானு புராணத்தனமா நினைச்சுக்கிட்டு இருப்பான். சரி, அதனால வச்சிருந்த காடை கூட கொண்டு போய் அடமான வச்சுட்டேன். வேற வழி. சரி, நான் வேலை வெட்டிக்கு போறது இல்ல, காடை கூட வித்துட்டேன். சரி, அவளை தேடி போறேன். சரி, எனக்காக அவ காத்துக்கிட்டு இருப்பாள். சரி, அந்த நம்பிக்கையில தாயா போறேன். இருக்கிறாளா நினைச்சுக்கிட்டு இருப்பாளா? கண்டிப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நினைச்சுக்கிட்டு என்ன அங்கனைக்கு எங்கன பாய் 1-2 சுருண்டு எந்திரிக்குதா? இது எல்லா ஊர்லயும் வழக்கமா நடக்கிறதா? உட்காருங்கம்மா. எங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா? ஏன் இப்படி எங்களை கத்த விடுற நீங்க எல்லாம் வீட்டு போறீங்க? உட்காரு தாயி, உட்காருமா. எதா இருந்தாலும் பேசிட்டுக்கலாம். அப்படி தூக்கம் வந்தா கூட எங்களை தூங்குங்க. நீங்க எங்களை தூங்குறீங்க நினைச்சுக்கிட்டு நாட ஆடுவோம். வீட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க ஆத்தா. ப்ளீஸ் உட்காருங்க. உட்காருமா ஆத்தா, உட்காரு. பாய சுட்டாத
உட்காருங்க. உட்காருங்கம்மா. ஆமா, நானும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு மேல முயற்சி பண்ண முடியாது. ஆமா ஆமா. ஹலோ 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 ஹலோ. கண்மணி காரணம் சொல்லு காதல் கிளியே கோபமா நடந்ததை நினைத்து ஏங்கும் வீரம் காதலை மறுத்தால் நியாயமா கண்களில் வளர்ந்த காதலை நீ மறைத்திட நினைத்தால் மாறுமா அவன் இல்லாத வாழ்க்கை எனக்கு அந்த நரகம். சரி, அந்த வேதனையை தாண்ட அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். புறப்படுறேன். சரி, என் நண்பர்கள்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. முத்தே வந்துட்டாங்கப்பா. ஜக்கமட்டி ஜக்கமட்டிகளை விட்டு வெள்ளச்சாலைகளை விட்டு கல்ல விட்டு வெள்ளச்சாலை